சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு பொது சின்னம் 59 வேட்பாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதை ஏற்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று மாலை எனக்கு நான் தென்சென்னை தொகுதி வேட்பாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் இசை சுப்பையாவுக்கு எம்ஜிஆர் நகரில் ஓட்டு கேட்டுட்ருக்கிறப்ப எனக்கு ஃபோனில் அந்த இமெயிலில் அந்த மெசேஜ் வந்திருக்கு. நான் பார்க்கல, ஏன்னா நான் வாக்கு சேர்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கோயம்பேடுக்கு. அப்போ எங்கள் லாயர் ஃபோன் பண்ணி டெல்லியிலேருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்படின்னா. அப்புறம் பார்த்தேன் 36 சின்னம் அடங்கிய ஒரு பட்டியலை, இதுதான் ஃப்ரீ சிம்பிள், இதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த கிஃப்ட் பேக்கை பார்த்த உடனே அம்மா குழந்தைகளுக்காக ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு சேர்த்து 16 பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு பரிசு பட்டகம்னு. அது பார்த்த உடனே அது அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சு. அது புரட்சித் தலைவர் பேரில் உள்ள எம்ஜிஆர் நகரில் நான் பேசிட்டு கிளம்புறப்ப வந்ததும் சென்டிமெண்ட்டாக அதை செலக்ட் பண்ணேன். உடனே அவங்களுக்கு கடிதம் அனுப்பினேன். இரவு 9 மணி போல் எனக்கு திருப்பி அவங்க இதை ரிப்ளை அனுப்பியிருந்தாங்க. நான் அப்போ திருவள்ளூர் அங்கே பூந்தமல்லி தொகுதியில் 10 மணி முடிய போகுதுன்னு வேகமாக வாக்கு சேர்த்துட்டு வரப்போ இது ஃபோனில் இது வந்துச்சு. நான் கவனிக்கல. அப்புறம் எங்கள் லாயர் 2-3 ட்ரிப்பு டெல்லியிலேருந்து ராஜசந்திரன் ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் 10 மணிக்கு பிரச்சாரம் பூந்தமல்லியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனை பார்த்தேன். அப்புறம் வந்துருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். மார்னிங் அவர் ராஜசந்திரபாண்டியன்னு சொல்லி நைட்டே வந்துட்டு அவர் மார்னிங் அவர் எல்லா மீடியாவிலேருந்து அவரை கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மார்னிங் ஏன்னா நான் என்ன நினச்சேன், தேர்தல் ஆணையம் இங்கே சென்னையில் உள்ள தேர்தல் ஆணையருக்கும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. சில தேர்தல் ஆணையமே சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் கால்பரா அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா எங்கள் லாயர் திரு ராஜா சந்திரபாண்டியன் எங்கள் லாயருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எங்கள் கட்சி உறுப்பினரோ அதெல்லாம் கிடையாது. ஒரு கிளையண்ட் அண்ட் லாயர் ரிலேஷன்ஷிப்பில் அவர் ரொம்ப ஒரு சகோதரராக பழகுவார் எங்கள்கிட்ட. அவர் இதில் நாங்கள் ரொம்ப இப்போ நானே போய் அங்கே இருந்து ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குமோ, இல்லை பார்த்திபன் போய் ஒரு லாயர் ஃபாலோ பண்ணால் ஒரு கட்சியோட கூட பண்ணுவாங்களோ, அதுமாதிரி கிளையண்ட் மேலே உள்ள அந்த ஈடுபாடோட அவரை நாங்கள் ரொம்ப நம்பி இருக்கிறோம். அதனால் நம்பிக்கை தன்மைக்கு ஒரு கிளையண்ட்டு உடைய லாயர் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அவரே தான் அதெல்லாம் எடுத்து பண்ணதுனால நீங்களே அறிவிச்சிருங்க, நீங்களே அதை மீடியாலாம் அவரை தான் கேட்டுட்டு இருக்காங்க வந்துட்டான்னு சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். அதான் பொருத்தமாக இருக்குது. அவரே கிளம்புற 7 மணிக்கு 7:15க்கும் அதை இந்த சின்னத்தை அறிவித்தார். நான் அதுக்கப்புறம் யாருமே சொல்லலை, ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நான் நைட்டு இங்கே 11:30 மணிக்கு வந்தேன். வந்துட்டு போய் தூங்கிட்டேன். நான் அலைஞ்சிட்டு வந்ததுனால இரவு 1 மணிக்கு மேலே எனக்கு கிளம்புற தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு தாசில்தார் 4-5 போலீஸ்காரெல்லாம் இன்ஸ்பெக்டர் யாரோ வந்திருக்காங்க. அதை ஜெயா டிவியில் கூட எடுத்திருக்காங்க. இங்கே என் ரூமில் சோதனை என்னன்னு ஸ்டாஃபாக கேட்டிருக்காங்க. அவங்க ஜிஎம்ஐ கேட்டு தான் சொல்லுவேன்ருக்காங்க. அப்புறம் ஜெயா டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே பக்கத்துலேயே காரை நிறுத்திட்டு நின்றுருக்காங்க கிளம்புறதுக்கு. அவங்க அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்ததோ சோதனைக்கு வரவங்க வர வேண்டியது தானே, நாங்கள் இங்கே பாத்ரூம் போக வந்தால் அதுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதை கூட அவங்க வீடியோ எடுத்தாங்க. இந்த அரசாங்கம் இவ்வளோ போய் ஒரு சீப்பாக நடந்துக்குவான்னு நினைக்கிறேன். என்ன ரூமில் கொண்டாந்து சோதனை போடுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால் இந்த கம்ப்ளைண்ட் நாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். என்ன முட்டாள்களா நம்ம ரூமில் போய் பணத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அவ்வளோ அது ஒரு பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கு ஏற்ற தன்மை இல்லாமல் செயல்படுறாங்க. அதை கேட்டுட்டு அதிகாரிகளும் டான்ஸ் ஆடுறது தான் எனக்கு. நானே ஒரு அதிகாரியோட பையன், அப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர். இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் கால்மரம் எதிர்த்த உடனே இந்த மகிழ்ச்சிக்கு அப்புறமா
இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் இந்த அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு வருத்தமாக இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கோம். நம்ம வந்து இரவு இந்த ஹோட்டலில் நம்ம மாவட்ட செயலாளர் ரூம் போட்டிருக்கேன். நான் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து தங்கினேன். நான் தூங்கிட்டு இருக்கேன். 1 மணிக்கு வந்து கதவை திறக்கணும் பார்க்கணும்னு சொல்லி கீழே உட்காந்துருந்தாங்கன்னா அது அவங்க அதிகாரம் இருக்குங்கிறத எதை செய்கிறாங்க. அவர் வந்தவங்க வந்திருக்கணும் இல்லையா, ஜெயா டிவியை பார்த்துட்டு ஓடணும். ஜெயா டிவியை பார்த்துட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறவங்க. சரி பார்த்துக்குவோம். காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கலாம், இல்லை காமாட்சி அம்மன் தான் அவங்களுக்குலாம் நல்ல புத்தியை போகணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்கள். முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய தேர்தல் விதிகள் நிறைய நடக்குது. தேர்தல் ஆணையம் கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்க அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. அதாவது அனைவரின் கண்ணும் அதான் வெளிப்படுத்தி சொல்லலை. டிடிவி தினகரன் ஏதாவது விதிமீறல் பண்ணுறாரா, அது மாதிரி அவங்க வேட்பாளர்கள் இப்போ இது வரைக்கும் எங்களை வந்து சின்னம் கொடுக்க விடாமல் செய்யணும்னு இவங்க ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு அளித்ததும் தேர்தல் ஆணையமும் உடனே எங்களுக்கு அதில் வந்து 36 சின்னத்தை அனுப்புனாங்க. அதில் ஒரு சின்னத்தை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதை கொடுத்துட்டாங்க உடனே. 6 மணிக்குள்ளார லெட்ரு கேட்டாங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். உடனே தயார் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்புனேன். இமெயிலில் அனுப்புனதும் அவங்க 9 மணிக்கெலாம் அதை இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறவங்க. பட் தேர்தல் ஆணையம், ஆளும் வர்க்கம், எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் ஏன்னா அவங்க எல்லோரும் பொதுவான அமைப்பு. இதே மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ நேற்றே போலீஸ்காரங்களாம் அந்த தாசில்தார் வர்றாங்க. நம்ம ரூமில் அலோவ் பண்ணுறோம். எனக்கு வேணால் ஜெயா டிவி வந்துருந்தாங்க, இல்லை என் ரூமில் கேமரா வச்சுருக்கேன், நானே வச்சுருக்கேன். பணப்பெட்டியை கொண்டாந்து வச்சுட்டு எடுத்தாங்கன்னா என்ன தெரியும். அது 1:30 மணிக்கு நைட்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அதிகாரிகளுக்கு அவங்களும் ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க, ஒரு தாய் தந்தை வயதுலாம் பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் போய் 1:30 மணிக்கு போய் கதவை தட்டி எழுப்பலாமா? ஒரு ஹோட்டல் நிர்வாகத்தில் வந்து இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலாமா? அது கூட தெரியல. அதாவது விதிமீறல் ஏகப்பட்டது நடக்கிறாங்க. அது நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். நீங்கள் தான் இந்தியா ஜனநாயகத்தின் 4வது தூண்கள். நீங்கள் வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தணும். அவங்க விதிமீறல்களை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போடணும், டிவிகளெலாம் ஒளிபரப்பணும். சும்மா நீங்கள் முதலமைச்சர் திருவண்ணாமலையில் பேசுகிறார், நான் ஒரு விவசாயியின் மகன்னு. ஒரு விவசாயி தான் இப்படி 8 வழிச்சாலைக்கு ஏழை எளிய மக்கள் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்க நிலத்தெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி மக்களை ரோட்டில் எடுக்க வச்சாங்க. நல்ல வேலை நீதிமன்றம் தலையிட்டு தடை விலங்குலாம் அந்த விவசாயம் என்ன பண்ணி இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அங்கே ஆட்களை பாவம் அந்த வெயிலில் நான் எதுக்கு பகலில் நான் வந்து ஏற்கனவே 1.5 வருஷத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கேன். பிப்ரவரி 8ஆம் தேதி கூட ஒரு கோவிலெலாம் வந்து வேலூர்லாம் சுற்றிட்டு போனேன். நான் தேர்தல் என்ன சொல்லுது, வெயிலில் கூட்டம் போடாதீங்க, மக்களில் வந்து வெயிலில் நிறுத்தாதீங்க தொண்டர்களை இவங்களெல்லாம். ஏன்னா வெயில் உக்கரம் அதிகமாகிட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது கூட அந்த மனிதத்தன்மை கூட இல்லை. வெயிலில் வந்து அவங்க தொண்டர்களை பாவம் எல்லாம் காசு கொடுத்து கொஞ்சம் பேர் வந்து நிற்பாங்க, அவ்வளோதானே. போலீஸை வச்சு சுற்றி, ஏன்னா முதலமைச்சரை போய் சட்டையை பிடிச்சாரு கேட்டுருவாங்கல்ல, எங்கே வந்தீங்க, எந்த சட்டை, இது அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் துரோகிங்கிறாங்க. அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறவங்களே இவங்க தான். அம்மா மறைந்த பிறகு அம்மாவுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது, அம்மாவுடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு சென்றவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. இதுதான் துரோகம். ஏற்கனவே இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் தான் இந்த ஆட்சியை தொடருது. இது எல்லாருக்கும் தெரியும். 3 வயசு குழந்தை கூட தெரியும். எங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க. அம்மாவால் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் அம்மா என்னென்னலாம் செஞ்சு தரேன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு தரல, மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. கடைசியாக அம்மாவுக்கே சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி அம்மாவுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி அம்மா விரும்பாத கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. இதை விட ஒரு துரோகங்கிற ஒரு வார்த்தையில் அந்த காலத்தில் எட்டப்பன்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எட்டப்பனெல்லாம் தாண்டிய பழனிசாமி இருக்கார், பன்னீர்செல்வம் இருக்கார். அந்த 33 அமைச்சர்களும் இன்றைக்கி என்னென்னமோ பேசுகிறாங்க. மோடியை எங்கள் டாடிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு நியாயமானதை மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு அமைச்சர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், செய்தி தொடர்பாளர் மாதிரி வாயை திறந்தாலே போய் தான் பேசுவார். ஜெயக்குமார் சொல்கிறாரு, இவருக்கு வந்து நோட்டா விட கீழே ஓட்டு வாங்குவார், இதெல்லாம் ஒன்று நெக்லிஜிபிள் அப்படிங்கிறாரு. இப்படி தான் ஆர்கே நகரில் என்னப்பா நீங்கள் அதை ரிவைன் பண்ணி போட்டு காமிங்க. அவருக்கு நேரம் நம்ம ஐடி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை கேளுங்க. அவர் சொல்கிறார், அதான் ஜெயக்குமார் வந்து இவர் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அந்த பெட்டி அது இதுங்கிறாரு. எங்களை விட ஒரு மங்களகரமான வார்த்தை இது. அப்படி அவர் இதே என்ன சொன்னார், அதுக்குள்ளார போகிறவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. இதே ஆர்கே நகரில் என்னப்பா ஒரு காலாங்கடைக்கு போயிடுவார் அப்படின்னாங்க. இப்போ யார் காலாங்கடைக்கு போகிற நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும்.
வீடு வீடாக விஜயகாந்த் வீட்டில் போய் உட்காந்து கெஞ்சி கூத்தாடி அலையன்ஸ் அமைச்சாங்க. அவர் டாக்டர் ராமதாஸ் இவங்களை மானங்கெட்டவர்கள் எல்லாம் பேசி அசிங்கமாக பேசுறதுக்கு அப்புறம் போய் கையை பிடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, ஜெயக்குமார் எதோ பேசுகிறாரோ எப்படி நடக்குன்னு சொல்கிறாரோ அதுக்கு எதிராக தான் மக்கள் வந்து நடத்தி காட்டுவாங்க. அதனால் அது ஒரு அபசகுணமாக இருந்தாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சகுனமாக தான் இருக்கும். அதான் ஜெயக்குமார் மந்திரியாக இருக்கிறதுக்காக பேசுகிறார். இன்னொரு தம்பி எங்கள் மதுரையில் இருப்பார், ஒரு தம்பி உதயகுமார்னு, அவர் பேசுகிறாரா ரெட்டையிலே ஏற்றி நிற்கிறாங்க. ரெட்டையில் துரோகி கையில் இருக்குது. அதாவது நம்மலாம் சொத்தை தான் அடமானம் வச்சு பார்த்துருக்கோம். ஒரு கட்சியே போய் ஒரு ஆட்சியே அடமானம் வச்சுருக்கவங்க கூட்டம் இது. இந்த கூட்டம் என்ன காரணம்? அவங்களுடைய தவறுகள், முறைகேடுகள், மடியில் கணம் இருக்கிறதுனால போய் அடமானம் வச்சுருக்காங்க. இவங்க அடமானம் வச்சுருக்கிறதுனால தான் இந்த கட்சி துரோக கட்சி, இந்த இவங்கெல்லாம் துரோகிகள், துரியோதன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதி மக்கள் 2 முறை அம்மா வெற்றி பெற செய்தவங்க. அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் நடந்த தேர்தலையே ரெட்டையிலேயே கடமைடிச்சிட்டாங்க. அந்த 6000 ரூபா போய் வீடு விட ஓட்டுக்கு கொடுக்கலன்னா இந்த ஓட்டு கூட வாங்கியிருக்க முடியாது. அதனால் வந்து இந்த ஒரு சின்னம் கிடைக்குமா? நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி, கடைசியாக சொன்னேன், சுயேட்சையாக எங்கள் 59 பேரும் ஒவ்வொரு தொகுதியில், இப்போ பார்த்திபன் வந்து இங்கே அரக்கோணம் தொகுதியில் ஒரு சின்னத்துலேயும், சோளிங்கரில் அவர் கோபால் தான் மணி அவர் வந்து ஒரு சின்னத்துலேயும், குடியாத்தத்தில் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் ஒரு சின்னத்துலேயும், ஆம்பூரில் என் நண்பர் பாலசுப்ரமணியம் ஒரு சின்னத்தில் நின்னா கூட மக்கள் கரெக்டாக பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்போ அறிவித்த உடனே, ஏன்னா ஏற்கனவே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டணிகள்லாம் நம்பகத்தன்மை தெரியும். ஒன்று மக்கள் வெறுக்கின்ற துரோகிகளின் கூட்டணி, இன்னொன்று மக்கள் வெறுக்கின்ற கட்சிகளின் கூட்டணி. அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்காக எங்கள் சின்ன என்னங்கிறதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. அன்றைக்கெலாம் தெரியும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் அப்போ நான் ஒன்றும் இதை பெரிதுபடுத்தி சொல்லலை. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் எதிர்பார்த்துருந்தாங்க. அதான் இன்றைக்கி சின்ன வந்தவுடனே என்கிட்ட சொன்னாங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் நேஷனல் லெவலில் அது நம்பர் 1 ஆகிட்டு. அதனால் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் ஆர்வமாக வெற்றியை பெறணும், துரோகத்தை ஒழிக்கணும், தலைவர் அம்மாவுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் முடிவு கொண்டு வரணும்னு உழைக்கிறாங்க. அதனால் மாபெரும் வெற்றி பெறும். அதாவது 3 கோடி கடன் இருக்கா யார் ஓபிஎஸ் பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிறுவனத்தை ஏதோ விஜயகாந்த்னு ஒரு நிறுவனம்னு நினைக்கிறார், ஏதோ ஒரு நிறுவனத்தை மறைச்சிருக்காங்க. அதை கலெக்டர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு குற்றச்சாட்டு வரப்போ அதை செக் பண்ணியிருக்கணும். நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டா அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கிறாங்க. என்னன்னா அந்த கலெக்டர் இவங்க சொல்கிறத கேட்குற ஒரு கைப்பாவையான கலெக்டராக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதில் ஒரு தீர்ப்பு நிச்சயம் அந்த பையன் ஜெயிக்க போகிறது கிடையாது, அதுதான் உண்மை. இருந்தாலும் ஒரு கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படிலாம் நடந்துக்கலாம். இதே கடலூரில் எங்கள் வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சார் கார்த்திக். அதில் அவருடைய மனுவில் அந்த ப்ரொப்போசர் 10 பேரில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 2018 உள்ள இதை வச்சுட்டாங்க எக்ஸ்ட்ராக்டை. அவங்க திரும்பி கொண்டாந்து கொடுத்து கூட 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு அவர் கலெக்டர் அன்புச்செழியன் உடனே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது 10 நிமிஷத்தில் நடக்குது, இதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வேட்பாளர் சப்ஸ்டியூட் எல்லோரும் கொடுத்துருக்கோம். இவங்க இல்லைன்னா அவங்கங்கிறது அங்கே வந்து அவருக்கு வந்துடும். அது தங்கவேலுக்கு நாங்கள் சப்ஸ்டியூட்டாக கொடுக்கணும்னா அவருக்கு நிச்சயம் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். என்ன தான் சீப்பை மறைச்சி வைக்கிறதுனால ஒன்றும் வந்து எங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இவங்க வந்து இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தேர்தல் நிறுத்த பார்ப்பாங்க ஒரு 10 தொகுதியில். ஏன்னா இவங்க 8 தொகுதியில் ஜெயிக்கலைன்னா இந்த ஆட்சி தானாக முடிவுக்கு வந்துடும். மோடி இல்லை, அவங்க டாடி வந்தால் கூட காப்பாற்ற முடியாது, அவங்க டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதுக்காக அந்த தேர்தல் நிறுத்த பார்ப்பாங்க. இன்னொன்று, எங்கள் வேட்பாளர்களை ஒண்டியும் அவங்களுடைய செலவு கணக்குகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மானாலும் வேணுக்குன்னு இப்போ இந்த துரோகிகள் கூட எங்களுடைய நோட்டீஸ் அடித்து விநியோகம் பண்ணிவிட்டு எங்கள் கணக்கில் வைக்கலாம். இதெல்லாம் தவறாது. அது நடுநிலையாக தேர்தல் ஆணையம் செயல்படணும். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா தேர்தல் ஆணையத்து மேலே உள்ள நம்பிக்கையும், கலெக்டருங்கிறது எவ்வளோ பெரிய பதவி, அந்த கலெக்டர்லாம் ஒரு காலத்தில் தஞ்சாவூரில் வந்து கலெக்டர்லாம் இருக்கிறப்ப டிவி ஆண்டனின்னா அவ்வளோ பெரிய கலெக்டர் நேம் வாங்குவார்.
ஏன் நம்ம மெய்கண்டத்தேவன் இருந்தார், அவருக்கெல்லாம் எப்பேற்பட்ட பேர். ஆனால் இப்போல்லாம் வந்து இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் மேலே இப்படி நைட்டு வந்து உட்காந்துருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டரை, அவருக்கே அசிங்கமாக இருக்காது. அது ஒரு 1:30 மணிக்கு யாராவது சொன்னாங்க எனக்கு வந்து உட்காந்துட்டு வர வேண்டியது தானே ரூமுக்கு. ஏன் ஜெயா டிவி ப்ரெஸ்ஸை பார்த்து ஓடணும்? ஃபோட்டோ எடுத்து ஓடி போயிருக்காங்க. அசிங்கமாக இல்லையா அவங்க? அதுதான் இதுதான் இந்த நடவடிக்கை. இதை நீங்கள் தான் மீடியா தான் நடுநிலையாக செயல்படணும். உங்களுக்கு வேணால் டிடிவி தினகரனை பிடிக்காம இருக்கலாம், நாங்கள் ஜெயிக்க வேணான்னு நினைக்கலாம், அதை நீங்கள் உங்கள் கருத்து திருப்பி எல்லாம் பண்ணிகிட்ருங்க. பட் நடக்கிறது, நாட்டில் நடக்கிறதெல்லாம் சரியில்லைன்னா நாளைக்கு உங்கள் வீட்டிலே இது மாதிரி கொள்ளை அடித்தா கூட நீங்களே போட்டால் கூட நம்ப மாட்டாங்க. அதான் வரப்போகுது. ஏற்கனவே ரீச் ஆகிட்டுன்னா ஆகுன்னு என்ன, ஏற்கனவே ரீச் ஆகிட்டு புதுசாக கேட்டுருக்காரு. அது காலம்பரை 7 இல்லை சார், நான் வந்து ஆர்கே நகரில் நின்னப்போ நைட்டு 7:30 மணிக்கு என்னை சின்னம் ஒதுக்குறாங்க. அன்னைக்கு வந்து முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். நான் செரியன் நகருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தாய்மார்கள்லாம் வீட்டில் குக்கர் எடுத்து வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த ரீச் ஆகிட்டுங்க ஆகுமான்னு பட்டி தொட்டி எங்கும் இந்த பரிசு பெட்டகம் கிஃப்ட் பேக்குங்கிறது ரீச் ஆகிட்டு. அதான் சொல்கிறேன், இதில் சோசியல் மீடியாவில் நேஷனல் லெவலில் பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ணாங்க. ரீச் ஆகுமா? ஆகிட்டு 100% 1000% வந்து ரீச் ஆகிட்டு. இதை விட ஒரு நகைச்சுவையை நம்ம கேட்க முடியாது. சொல்லுங்கள், அது விவசாயி மகனா, அவர் விவசாயியா திருவண்ணாமலையில் வீடை இழந்துக்கிட்டு வாசல் இழந்துட்டு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் நிலங்கள் எல்லாம் பல டிவி மறைச்சாங்க. எங்கள் எதிரியாக இருந்தால் கூட சன் டிவி அதில் கரெக்டாக இருந்தாங்க. என்ன நடக்குதோ போட்டாங்க. பல டிவி அரசாங்கம் வந்து கேபிளை தள்ளி போய் இப்போ என்ன தேர்தல் நேரத்தில் உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? உண்மையை போடுங்க. எங்கே போய் கருத்து கணிப்பு கேட்டீங்க? 12,000 பேர், 6 கோடி வாக்காளரில் 12,000 பேர் எங்கே போய் கேட்டீங்க? எந்த 12,000? ஏற்கனவே இப்படி தான் ஒரு கருத்து கணிப்பு ஆண்டிப்பட்டியில் அதிமுக நிர்வாகி ராமச்சந்திரனெல்லாம் எடுத்து போட்டு அசிங்கப்பட்டாங்க அவங்க. ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் படுதோல்வி அடைவார், டெபாசிட் போயிடுவார், அவருக்கு 27% தான் இருக்குது அப்படின்னா எனக்கு 50% மக்கள் எப்படி கொடுத்தாங்க? அங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ பூஸ்டப் பண்ணி காமிக்கிற திமுக கூட்டணி வந்து டெபாசிட் போடுச்சு, என்ன காரணம்? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களே. சின்னத்தை இது பண்ண முடியாது. அப்புறம் ஒன்று சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் சுயேட்சைகள் தானே. ஆமாம், சுயேட்சை தான். இப்போ இவர் இருக்காருன்னா ஆர்கே நகர் ஃபார்முலாங்கிறது அவர் ஜெயக்குமார் நீ சொல்கிறாரு 20 நோட்டில் எழுதி கொடுத்தாங்கன்னா, அப்படி இருந்தால் என் மேலே எம்எல் ரவின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார் ஹைகோர்ட்டில். நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க அவர்கிட்ட. அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க நீதிமன்றம். யார்? மதுசூதனன், திமுக வேட்பாளர், எல்லாருக்கும். யாரும் போய் அதில் போய் கலந்துக்கவும் இல்லை, ரிப்ளை கூட பண்ணல. நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு எந்தவித முறைகேடு நடந்ததுக்கான எந்தவித முகாந்திரம் இல்லைன்னு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அன்றைக்கே திரும்ப சொல்லிட்டார், அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி. அதுதான் அவருக்கு பதில். அவர் தோற்றவங்க அப்படி தான். அவங்க தெரு இருக்குது, அவர் பிறந்த தெரு இருக்குது காசிப்பேட்டில், அங்கேயே அவருக்கு வாக்கு கம்மியாகிட்டு. அப்படி இருந்தால் அவர் சொந்தக்காரங்களுக்கு நான் கொடுத்துருப்போம்ல டோக்கன், அதை எடுத்துக்கூடாது, அவர் கோர்ட்டில் கொடுத்துருக்கலாம்ல. இல்லை இவரானாலும் ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அப்படி பார்க்குறீங்க? 40 தொகுதி பாராளுமன்ற தொகுதியே எங்களுடைய இலக்கு தான். 19 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் எங்களுடைய 2 ஈக்குவல் தான். 19 நாங்கள் தான் ஜெயிப்போம். என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாக்குறோம் பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் பொய்யாக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க பிரதர். அம்மாவும் தலைவர்கிட்ட இருந்தது அதிமுக, இப்போ இருக்கிறது அடிமை திமுக. அது அதான் உண்மை. அந்த கட்சியை தான் போய் நான் சொல்லிட்டேன், மோடிகிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. நம்மளாம் சொத்தை தான் பேங்க்கில் பிளட்ஜ் பண்ணுவோம். ஒரு கட்சியை ஆட்சியை பிளட்ஜ் பண்ணிவிட்டு, அதாவது அடகு வைத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மடியில் கனம் இருக்கிறதுனால பயந்துலாம் எல்லாம் வேணாலும் பேசுவாங்க. அவர் எதை
எதை வேணாலும் பேசுவார். நான் முதலமைச்சர்னு நீங்கள் முதலமைச்சர் எனக்கு உங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியே பழனிசாமி எனக்கு தெரியும், புரியுதா? அவர் என்ன பேசுகிறாரு, அவர் பொய் பேசுகிறப்ப வேகமாக பேசுவார். பாருங்களேன், அந்த இதில் கூட பில்கேட்ஸ் மாதிரி ஒரு இதை மாட்டிக்கிட்டு வந்து இன்னும் பேசுகிறாரு. அவர் பொய் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாகும். அப்புறம் ரொம்ப பொய் பேசுகிறாரு அர்த்தம். இவங்களோட ஆட்டம்லாம் மே 23 ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மக்களாட்சி தமிழகத்தில் மலரும். அப்போ வந்து உங்கள் டிவியெல்லாம் யாருக்கும் பயப்படாமல் நடுநிலையாக நீங்கள் செயல்படுறதுக்கு பிரச்சனை வராது. 18 தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர்கள் வந்து புதிய வேகம் அமைச்சு நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு 33 பேரும் ஒன்றா வந்து உட்கார்ந்து வீடு வீடாக போய் முக்காடை போட்டுக்கிட்டு ஓட்டுக்கு 6000 ரூபான்னு பேசி கூட கொடுத்து கூட பாச்சா பழிக்கலை. இவங்க என்ன வியூகம் அடித்தாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானம் ஏறி வைகுண்டம் போகிறாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுதான் இவங்க கதை. காரணம் என்ன, சிபிசிஐடி வச்சு அதை யாரோ நாகராஜ் நாகராஜ் எல்லாம் யாருன்னு தெரியுது. அவர் கல்யாணத்துக்கு யார் யார் போனாங்கன்னு தெரியுது. இதில் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருப்பாரு உங்களுக்கு தெரியும். நான் அதை அரசியலாக்க விரும்பலை. ஏன்னா அது கொங்கு மண்டலங்கிறது ஒரு மரியாதைக்குரிய பூமி. அங்கே இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து அதில் வந்து அரசியல் பின்னணி இருக்குங்கிற இதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அந்த எஸ்பி இதில் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா குருதுக்குள்ளார் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை உண்மையாக விசாரிக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்கமும் அதை சேர்ந்த எந்த ஒரு ஏஜென்சியும் விசாரிக்கக்கூடாது. நீதிமன்றம் சிபிஐயே விசாரித்தாலும் நீதிமன்றத்தில் இருக்கிற மூத்த நீதிபதியோட மேற்பார்வையில் எப்படி இந்த சிலை கடத்தல் வழக்கெல்லாம் பார்த்தா தான் உண்மை தெரியும். இது 2 மாதம் தான் சார், அப்புறம் எல்லாம் உண்மையெல்லாம் தானாக வெளில வந்துடும். அல்ல நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எது நான் வேட்பாளர் செலவு கணக்கில் வரும்னு சொன்னேன்னா அதில் கூட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க பிரதர். அதாவது நான் டோட்டலாகவே பிளாஸ்டிக் கொடியெல்லாம் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். காகித கொடிகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இதெல்லாம் சொல்லி உங்கள் வேட்பாளர் செலவு கணக்கில் எனக்கு பொக்கே கொடுக்காதீங்க, சால்வை கொடுக்காதீங்க, அதை தான் நான் அதில் சொல்கிறேன் சார். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கிற இதை வந்து நான் அழுத்தமாக சொல்லிடுறேன். இது வந்து காகித கொடிக்கு பயன்படுத்துவாங்க, அது கூட செலவு கணக்கில் வரும்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து பயன்படுத்தவே கூடாதுங்கிறத நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக் கொடியை அதை விதையும் முடிச்சு போடாதீங்க. எந்த இல்லை அவங்க தானே, அதான் இப்போ நீங்கள் வந்து இங்கே ரூமில் பணத்தை வச்சு எடுக்கலான்னு முயற்சி செஞ்சாங்களா, அதான் இல்லை. வேற ஆர்கே நகர் தொகுதியில் நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வாக்குறுதியை மக்கள்கிட்ட நான் வச்ச கோரிக்கை, வாக்குறுதி கொடுக்கல. ஏற்கனவே பல முறை சொல்கிறேன், ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தலில் இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ நிற்கிறப்ப தொகுதிக்கு இந்த திட்டங்களை நான் தருவேன் வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இந்த துரோகிகளிடந்து இயக்கத்தை மீட்டெடுக்கவும் அம்மாவின் திட்டங்களை நிறைவேற்றி தருவதற்கு அம்மாவின் அரசாங்கத்தை உருவாக்கவும் நீங்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர என்னை வெற்றி பெற செய்யுங்கள் தான் கேட்டேன். அப்படி முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் மீண்டும் நாம் வந்து அம்மாவுடைய ஆட்சி அமைத்து நான் வந்து இந்த திட்டங்கள் அம்மா அந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றி தர்றதுக்காக தயாராக இருந்தாங்களோ அம்மா அறிவித்த திட்டங்கள் இப்போ பல பாலங்கள் அங்கே அறிவிக்கப்பட்டு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு 300 கோடிக்கு மேலே உள்ள திட்டங்கள் எல்லாம் டெண்டர் விடப்பட்டு ஒர்க்கு நடக்காமல் நிற்கிது. அதனால் வந்து நான் வாக்குறுதியே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எனக்கு வாக்களியுங்கள், ஆட்சி மாற்றத்திற்கு வாக்களிங்க தான் என்னுடைய வாக்குறுதி. அதை தான் இப்போ மக்கள் நிறைவேற்ற போகிறாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஸ்டாலின் தன் செல்லும் இடங்களிலெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆடு நினைவுதுன்னு ஓனாய் அழுவுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நினைக்கிறோம். அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறதா கோயப்பல்ஸ் முறையில் இவங்க வந்து அவங்க அப்பா வந்து தலைவர் வந்து அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தப்போ உயிரோடே வரமாட்டார், உயிரோடே இல்லைன்னாரு. அது எடுப்பலன்றது அடுத்தது என் நண்பர் எம்ஜிஆரை நான் முதல்வராக்க வந்து தர்றேன், என்ன முதல்வராக்குங்கிற அளவுக்குலாம் அவங்க பதவியை பிடிக்கிறதுக்காக ஆட்சி எதை வேணாலும் பேசுவாங்க, ஆட்சி அதிகாரத்துக்காக. அதுமாதிரி ஒரு அவருடைய பையன்கிறாரில் அவர் அப்பாவுக்கு தப்பாமல் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த பொய் பிரச்சாரத்தை ஃபஸ்ட்டு தூண்டி விட்டதே தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக தான். நீங்கள் கவர்னர் தான் கேட்கணும்.
கவர்னரை யார் இருக்கிறது? அவங்க இப்போ ஏங்க டெல்லி பிஜேபினால தான் பயந்துக்கிறாங்களாங்க. நீங்கள் போய் ப்ரெஷர் அவங்கள பார்க்கவே போக மாட்டாங்க. நீங்கள் கவர்னர் கூப்பிட்டாலே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசுகிறாரு? அதுதான் இப்போ கேட்டார். நான் அதான் சொன்னேன். இப்போ அதை சொன்ன பையன் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆடு நினைவுதேன்னு ஓனாய் எழுதுச்சான். அதே மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்பாவுக்கு புள்ள தப்பாக பிறந்திருக்காரு. இப்படி தான் புரட்சி தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று இருந்தப்ப அவர் ஆண்டிப்பட்டியில் வேட்பாளர்னார். எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, அவர் உயிரோட வரமாட்டார்னு பேசினார். அது மக்கள் நம்மள என்னதோ பிளேட்டை மாற்றிட்டார். என் நண்பர் 1000 நண்பர் எம்ஜிஆர் வந்ததும் அவர் கையில் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் என்ன முதலமைச்சராகலாம் பேசினாங்க. பதவிக்காக அதிகாரத்துக்காக எதை வேணாலும் பேசுவாங்க. அவர் போய் எப்படி பேசுவார்? சும்மா அம்மா மேலே பெரிய கரிசனை உள்ள மாதிரி பேசுகிறாரு. பொய். அந்த பொய் பிரச்சாரம். அம்மா மருத்துவமனையில் இருந்து அவங்க கார்டியாக் அரெஸ்டில் மரணம் அடைஞ்சாங்கிறது அந்த மருத்துவமனை நிர்வாகமே ஆறுமுகசாமி கமிஷன்லேயே மருத்துவமனையில் டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இவங்க அந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணதே இவங்க தான். அதில் ஏதாவது அரசியல் லாபம் அடையலாம் இருந்தாங்க. எதுலேயும் அரசியல் பண்ணுவாங்க. அரசியல்வாதிங்கிறப்ப அது திமுக, அது இந்த பொய் பிரச்சாரத்தில் பண்ணர்கள். அதனால் எதை வேணாலும் பண்ணி பார்ப்பாங்க. மக்களவைத் தொகுதி மற்றும் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு என்.ஜி. பார்த்திபன் மற்றும் திரு மணி ஆகியோரை ஆதரித்து காவேரிப்பாக்கத்தில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அவருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தற்போது குருஷேத்திர போர் நடைபெற்று வருவதாகவும் அதில் கழகம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். துரோக ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்ட மங்களகரமான பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து துரோகத்திற்கும் தியாகத்திற்கும் நடத்தும் யுத்தத்தில் தியாகத்தை வெற்றி வாகை சூட வைக்க வேண்டும் என பொதுமக்களை திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பினை பொதுமக்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். காவேரிப்பாக்கத்தில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்ததை தொடர்ந்து வாலாஜாபேட்டை பேருந்து நிலையம் அருகே அரக்கோணம் மக்களவை தொகுதி வேட்பாளர் திரு பார்த்திபனை ஆதரித்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். மத்தியில் இருப்பவர்களின் கட்டளைக்கிணங்க ஆட்சி செய்து வரும் தற்போதைய ஆட்சியாளர்கள் தமிழக மக்களை பாதிக்கும் அனைத்து திட்டங்களையும் அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக முறையில் ஒரு சின்னத்தை பெறுவதற்கு கூட இத்தனை சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட திரு டிடிவி தினகரன், அம்மா தொடங்கி வைத்த பரிசு பெட்டகம் திட்டம் கழகத்திற்கு வெற்றி சின்னம் என குறிப்பிட்டார். எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இதே இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொடியை கொஞ்சம் இறக்கிறப்பா, எல்லாருக்கும் தெரியணும். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே எத்தனை அநீதிகள் நடக்கின்றன என்பது உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை. 2014 அம்மா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். 37 தொகுதிகளிலே ஒரு மாநில கட்சியாகிய அம்மாவின் கட்சிக்கு வெற்றியை தந்தீர்கள். காரணம், தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை நன்றாக உணர்ந்து வைத்திருக்கின்ற மக்கள் நீங்கள். குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று அம்மா அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டார்கள். நமது அரக்கோணம் தொகுதி உட்பட தமிழ்நாட்டிலே 37 தொகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். ஏதோ ஒரு தொகுதிகளிலே அங்கு உள்ளூர் பிரச்சனையினால நமக்கு தோல்வி ஏற்பட்டது. ஆனால்
இன்றைக்கு நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்வது மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். போதா குறைக்கு இன்றைக்கு தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, ஒரு தலைவர் மறைந்த பிறகு அவரை பற்றி பேசுவதற்கு நாக்கூசாமல் குரோத மனத்துடன் ஒரு கட்சியின் தலைவர், வயதிலே பெரியவர், தரம் தாழ்ந்து பேசுகிறார். திராவிட கட்சிகளுடன் கூட்டமைப்பது என்பதை அவர் தாயோடு சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசிவிட்டு, அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் சிறைச்சாலையில இருந்திருப்பார், அவர் ஒரு குற்றவாளி என்கிறார். அரசியல் ரீதியான வழக்கிலே அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுவும் இறந்த பிறகு அவரை நிரபராதி என்றே நீதிமன்றம் அறிவித்து விட்டது. ஆனால் அவருக்கு சட்டமன்றத்திலே அவரது படத்தை 4 முறை முதல்வராக இருந்தவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையை, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவரை, எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய அந்த இரும்பு பெண்மணியை, அவரது படத்தை அவரது ஆட்சியிலேயே சட்டமன்றத்திலே படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடு, அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு சின்னம் கட்டினால் அது ஊழலுக்கான நினைவு சின்னமாகிவிடும் என்றெல்லாம் நீதிமன்றம் வரை என்று சென்றவர்களோடு வீடு தேடி போய் கூட்டணி வைக்கிறார்கள். போதா குறைக்கு அவரது மகன் இவர்களை பார்த்து மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் என்று பேசிவிட்டு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை வேறு மெகா கூட்டணி என்று நமது பழனிசாமி அண்ணன் சொல்லிக் கொண்டு, எல்லா மனிதர்களும் சிரிப்பதை விட அவர் சிரிப்பது வித்தியாசமாக அழகாக இருக்கும். அதை வேற போற இடத்திலெல்லாம் சிரிச்சுட்டு போறாரு. கூட குறைக்கு நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் ரொம்ப அமைதியா வந்து ஒவ்வொரு ஊரா போய் அம்மாவோட திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அம்மாவுடைய ஆட்சியை நம்ம எல்லாம் நகை அடகு வச்சு பார்த்திருக்கோம், சொத்து அடகு வச்சு பார்த்திருக்கோம். ஒரு கட்சியே அடகு வச்சுட்டாங்க, ஒரு ஆட்சியையே மோடி கிட்ட அடகு வச்சுட்டு. காரணம் என்ன, பெரிய நாட்டு நலன்லாம் கிடையாது, எல்லாரும் மடியில கணம் இருக்கு, மோடியை முறைச்சுக்கிட்டா உள்ளார போயிடுங்கிற பயத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி ஒண்டியும் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. மே 23க்கு அப்புறம் மோடி எந்த ஊரும்பாங்க. இப்ப வந்து மோடி எங்க டாடியா. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அரசியல்ல ஒரு எதிர்த்து பேசுறது, இந்த நாக்கெல்லாம் எப்படி பேசு. காரணம், எப்படியாவது மக்களை ஏமாத்தி எம்பி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும். உண்மையான கொள்கை பிடிப்பு இருந்தா அதுவும் எல்லாத்தையும் விடுங்க. அம்மாங்கிறது நம்ம எல்லாம் தெய்வமா நினைக்கிறவங்க. நாங்க போய் அவங்களோட கூட்டணி வைக்க முடியுமா? இதுக்கு பேர் ராஜதந்திரமா? இந்த மாதிரி கயவாளித்தனத்துக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோமே, இதுக்கு பேர் ராஜதந்திரமா? போய் பிஎம்கேவோடையும் தேமுதிகவோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு ராமதாஸ் வார்த்தையில சொன்னா நடு ரோட்ல இருக்கிற இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம். ஆனா அண்ணன் பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துக்கு அதான் கிடையாது. பணம் தர்றேன்னு சொன்னீங்கன்னா சபப்பட்டியில கூட போய் படுத்துருவாங்க. பையன்கிட்ட போய் கரெக்டா கொடுத்துருங்க. கரெக்டா நாங்க முதலமைச்சர் போல பில்கேட்ஸ் மாதிரி ஒரு மைக்க மாட்டிக்கிட்டு, எல்லாம் மைக்க இப்படிதான் பிடிப்போம். இவர் என்னமோ பில்கேட்ஸ் பேரம் மாதிரி இப்படி ஒரு மைக்கு, அமெரிக்க பிரசிடென்ட் பில் கிளின்டன் மாதிரி போயிட்டு இருக்காரு. கேட்டா திருவண்ணாமலையில 8 வழிச்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி அங்க உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் எல்லாம் ரோட்ல நிறுத்தி போலீஸை வச்சு அடிச்சு உதச்சி கேஸ் போட்டு பயமுறுத்தி எல்லாம் எவ்வளவு ரோட்ல நின்று ஒப்பாரி வச்சாங்க. நல்ல வேலை நீதிமன்ற தலையில இருந்தாலும் அந்த 8 வழிச்சாலைய திருவண்ணாமலை கோயில கூட இடிச்சிட்டு போட்டிருப்பாங்க அவங்க. இன்னைக்கு அங்க பேசுற நான் ஒரு விவசாயி, அங்க யாரும் மக்கள் பொதுமக்கள் கிட்ட போக விடாம இப்ப நம்ம நிக்க போலீஸே கண்ணுக்கு தவிர தெரியல. அங்க ஒரு 1000 போலீஸை சுத்தி நிறுத்திக்கிட்டு யாராவது ஒரு விவசாயி போய் சட்டையை பிடிச்சிட கூடாதுன்னு பயந்துக்கிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம மக்கள் முட்டாள்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம். இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், ஜெயினர்களா இருந்தாலும், பௌத்தர்களா இருந்தாலும், தேர்தலில் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறேன். நான் பிறப்பால நான் ஹிந்துங்கிறதுனால இன்னொரு மதத்தை போய் நான் அவமதிக்கிறது நியாயமா? உண்மையான நான் ஹிந்துவா இருந்தேன்னா இன்னொரு மதத்தை மதிக்கணும். உண்மையா எனக்கு கடவுள் பக்தி இருந்தா இன்னொரு மதத்தை பக்தியை நான் மதிக்கணும். அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் போய்
இந்து கோயிலில் சாமி கும்பிட்றதுனால இன்னொரு இஸ்லாமியர் போய் அவங்க பள்ளியில் போய் தொழுகிறதுனாலயே, கிறிஸ்துவர் போய் பள்ளி இதுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறதுனால என்ன இருக்கு? ஓட்டு போடுறது எல்லாம் ஒரே இடத்துல தான் ஓட்டு போடுறோம். எல்லாம் இந்தியர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை பேரும் தமிழர்கள். இதில் என்ன தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்கலாம் வேறு ஊருக்காரங்கன்னு சொல்கிறதெல்லாம் என்ன இது? தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும், இங்கே வாழ்கிற அத்தனை பேரும் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களை விட மற்ற மொழிக்காரவங்க தமிழை இன்னும் நல்லா பேசுகிறாங்க. நம்ம கூட அதை நம்ம தாய்மொழி தானே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இவங்க சொல்கிற வைகோ எதிரணியில் இருக்கலாம். வைகோவை போய் ஒருத்தர் சொல்கிறார், அவர் எப்படி தமிழ் பேசுவார்? உண்மையை ஒத்துக்கணும். இதில் எதிரணியில் வைகோ அன்னைக்கு ஒரு பல்ட்டி அடிப்பார், அது வேற. அது இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. இந்த இளைஞர்கள் எல்லாம் ஃபோனில் அன்றுன்னு எடுத்து போடுறாங்க. எல்லாரும் தோலும் உரிச்சு காமிக்கிறாங்க. இன்னொரு தலைவர் இருக்கார், அவர்கள் என்னமோ அவங்க தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்தவர்கள் போல உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களிங்கிறாரு. ஏன் உங்க கூட்டணியில் உள்ள அது இன்னொன்னு டைரக்டா சொல்லாம அவங்க எப்படி கோயம்பல்ஸ் பொய்க்கு சொல்றது கில்லாடி இல்ல. இஸ்லாமிய சோதரர்களை விட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, தினகரனுக்கு வாக்களிச்சீங்கன்னா அவர் ஜெயிச்சது மோடியோட போயிடுவாருன்னு. மோடியோட ஓடி போறதுக்கு இருந்ததே நீங்க தானே. உங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு வந்தப்ப மோடி வர்றாரு, வீட்டுல எல்லாரும் நீங்க எதுக்கு லண்டன்ல இருந்து ஓடிட்டு வர்றீங்க? உங்க அப்பா இறந்தப்ப அவரை நினைவுக்கு போய் அமித்ஷாவை வெயிட் பண்ணி கூப்பிடுறீங்க, அவரு பேர வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார்ல. இப்பயும் சொல்றேன், தப்பு தவறி திமுகவுக்கு ஓட்டளிச்சீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்த உடனே வேறு வேலை பிஜேபிக்கு 4 சீட்டு இவங்களுக்கு கிடைச்சாலும் தேவைன்னா ஓடி போயிடுவாங்க. ஏற்கனவே 98 அப்படித்தானே, 98 காங்கிரஸ் அலையன்ஸ்ல 3 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க, மாறன் உட்பட. 99 அம்மா அந்த ஆட்சிக்கு ஆதரவை நாங்க விட்ரா பண்ணப்ப ஓடி போய் ஆதரிச்சாங்களா இல்லையா? 99ல இருந்து 2004 இருந்தாங்களா இல்லையா? 2004 பிஜேபி தேராதுன்னு காங்கிரஸ் இப்படி டவுன் பஸ்ல இந்த பஸ்ல இருந்து ஏறி அடுத்த பஸ்ல ஏற மாதிரி ஏறினாங்களா இல்லையா? 10 வருஷம் காங்கிரஸ் கூடவே இருந்துட்டு அட்டை மாதிரி இருந்து ஒட்டி உறிஞ்சிட்டு 2014 தேராதுன்னு கழட்டி விட்டு வந்துட்டாங்க. இப்ப வாய்ப்பு கிடைச்சா அவங்களை எப்பயாவது ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போயிடணும். அதுக்கு மதச்சார்பின்மையை பேசுவாங்க, அதெல்லாம் பேச்சில கட்டிக்காரவங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவரோட கட்டிக்காரர்கள் இனிமே ஏமாற மாட்டாங்க, அது நல்லா தெரியும். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிகள். பட் இந்த பொய்யும் புரட்டும் சொல்லி வருபவர்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு கொள்கை கூட்டணிங்கிறாங்க. இலங்கை தமிழர் 1.5 லட்சம் பேர் அங்கே கொல்லப்பட்ட போது அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு இதே திமுக தலைவர் பேசுறாரு. ராகுல் காந்தியை முந்தா நாள் வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லாதவர் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு அவர் தான் அடுத்த பிறந்தவர். என்ன இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? தயவு செய்து எண்ணி பாருங்க. இன்னொரு நம்ம அண்ணன்களை பத்தி சொல்ல வேணாம், அதுதான் சந்தி சிரிக்குது, உங்களுக்கு தெரியும். அதாவது மகாபாரதத்துல மன்னாசை பிடித்தவர்களுக்கு அழிவு வருது தான் துரியோதன கூட்டத்துக்கு அழிவு கொடுத்தாங்க. அப்ப இப்படிதான் அங்க கிருஷ்ண பரமாத்மா பார்த்திபன் அர்ஜுனன் கையில வில்ல கொடுத்து அவங்களெல்லாம் போர்ல செய்யும் பாரு. அது மாதிரி இங்க முதல்ல அந்த சின்ன நம்மளுக்கு நம்ம பரிசு பெட்டி நேற்று இரவு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்த உடனே நம்ம பார்த்திபன் கையில கொடுத்து மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்றோம். இந்த மண்ணாசை பிடித்தவர்களை, ஆட்சி அதிகார வெறியர்களை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் காட்டிக் கொடுப்பவர்களை முடிவுக்கு கொண்டு வரவும். பல ஆண்டுகளாக கூட்டணிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி வருபவர்களையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா கிளை உள்ள ஒரு பெரிய கட்சி. எங்களுக்கு சின்னத்துக்காக நேற்று வரைக்கும் உச்ச நீதிமன்ற வாசப்படில் உட்கார்ந்துட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாலதான் எலெக்ஷன் கமிஷன் நேற்று 36 லிஸ்ட் அனுப்புறாங்க. அதுல 35 தேரவே தேராது. ஆனா நல்ல ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன் டக்குன்னு. மனசு மாதிரி நம்ம லெட்டர் போட்டோம்னா அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, நேற்று நைட்டு 10 மணிக்கு தாங்க எனக்கு சின்னமே தெரியுது நம்ம வேட்பாளருக்கு இன்னைக்கு தான் கிளியர் ஆயிருக்கு. இதுதான் நிலைமை. அதாவது எப்படியாவது டிடிவி தினகரனை ஒழிச்சிடணும்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க ஜனநாயக முறைப்படி நாங்க கட்சி நடத்துறோம்.
மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கணும், எங்களுக்கு சின்னத்தை கூட கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். காரணம், நாங்கள் யாருடனும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. குறிப்பாக மோடியுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. மோடியுடன் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்திருக்க முடியும் என்பது பார்த்திபனுக்கு தெரியும். ஏனால் என் கூட அவங்க அப்பா காலத்திலிருந்து எங்களோட இருக்கிறவர்கள்லாம் இன்றைக்கு கட்சிக்காக, உண்மையான தொண்டர்களுக்காக அவங்க பதவியெல்லாம் தியாகம் பண்ணவங்க. அவர் இந்த முறை சொன்னார், நானே பாராளுமன்ற தேர்தல் என்பது முக்கியம், இந்த முறை நானே அரக்கோணம் தொகுதியில போட்டியிடுறேன், சோளிங்கர்ல நம்ம கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் 2-3 பேர்ல ஒருத்தர் நிக்கட்டும் என்று சொன்னார். அதே மாதிரி கேண்டிடேட் நிறுத்திருக்கோம். வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாங்கள் உண்மையாக உங்களுக்கு உழைத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, அம்மா அவர்கள் வழங்கிய சின்னமாகிய பரிசு பெட்டகத்தை கிஃப்ட் பேக் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வழங்கியிருக்கிறது. இதை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது கடமை. மாற்றத்தை உருவாக்க, உண்மையான மாற்றத்தை உருவாக்க, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக போராட போராளிகளான, ஜனநாயக போராளிகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களது சின்னம் வெற்றி சின்னம், பரிசு பெட்டகம். எங்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் யாருடனும் எதற்காகவும் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை தயவு செய்து உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். நேற்று வரை சட்ட போராட்டம் நடத்திதான் நமது வேட்பாளர்களுக்கு சின்னமே கிடைத்திருக்கிறது. இன்று 3:30 வரை ஒரு தொகுதியிலே ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக்னால ஒரு தொகுதியில சின்னம் போற பாத்துச்சு. இப்பதான் உங்க ஊர்ல வாலாஜால போடுற அங்கேயும் சின்னம் ஓகே ஆயிடுச்சு. 40 தொகுதியிலும் நாம் போட்டியிடுகிறோம். நமது பரிசு பெட்டி சின்னத்திலே தோழமை இயக்கமான SDPஐ நமது சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களது உரிமையை விட்டுவிட்டோம். நிச்சயம் அவர்களும் நம்மோடு இந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்று நம்புகிறோம். 40 தொகுதிகளிலும் பரிசு பெட்டி, பரிசு பெட்டகம், கிஃப்ட் பேக் என்ற சின்னம் இருக்கும். அங்கே வாக்களித்து வெற்றி பெற செய்வது உங்களது கடமை. தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் உழைத்திடுவோம். எங்களது தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அது ஏதோ அங்கே சென்னையில ஹோட்டலில் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு போடப்பட்ட தேர்தல் அறிக்கை இல்லை. இது மாதிரி ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள், GSTயால் பாதிக்கப்பட்டு தொழில்களை மூடியவர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைத்து தரப்பினரையும் சந்தித்து அவர்களது தேவைகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி அந்த திட்டங்களை தமிழக மக்களுக்கு பயனை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கின்ற விதமாக எங்களுக்கு பரிசு பெட்டகத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். உங்களது வேட்பாளர் அன்பு சகோதரன் பார்த்திபன் என்பதை மீண்டும் சொல்லி, அவரது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டி அல்லது பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரக்கோணம் மக்களவை தொகுதி வேட்பாளர் திரு NG பார்த்திபனை ஆதரித்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் ராணிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு TTV தினகரன், யாருடனும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் தனித்து நிற்பதால்தான் ஜனநாயக ரீதியில் நாம் ஒரு சின்னத்தை பெறுவதற்கே இத்தனை சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டார். அத்தனையும் தாண்டி உச்சநீதிமன்றம் கொடுத்த சின்னம்தான் பரிசு பெட்டகம் என்றும், அதில் வாக்களித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் திரு TTV தினகரன் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கடந்த 2-3 மாதங்களாக மாபெரும் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு இன்றைக்கு நமது 59 வேட்பாளர்களுக்கும் ஒரே சின்னம், அதுவும் பரிசு பெட்டகம் இன்றைக்கு சின்னமாக கிடைத்திருக்கிறது. அதை முதலாக உங்களுக்கு அரக்கோணம் தொகுதியில அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பார்த்திபனுக்கு அந்த வெற்றி சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும்.
பெரிய கட்சிகள் 20 கட்சி காங்கிரஸ் கூட்டணி என்கிறார்கள். 20 தொகுதியில் தான் போட்டியிடுகிறார்கள். அதைவிட பெரிய கட்சி நாங்கள் ஆளுங்கட்சி என்று அண்ணன் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஊர் ஊராக சென்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 20 தொகுதியில் தான் இருக்கிறார்கள். நம்மை சுயேட்சை என்கிறார்கள். ஆனால் ஒரே சின்னத்திலே இந்த புதிய சின்னமாக பரிசு பெட்டி தமிழ்நாட்டிலே உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரியில உள்ள பாராளுமன்ற தொகுதி, அதுபோல 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது பரிசு பெட்டி சின்னத்திலே அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் போட்டியிடுகிறார்கள். இது உச்ச நீதிமன்றம் நமக்கு கொடுத்த பரிசு. இது மக்கள் மன்றத்திலே நீங்கள் எங்களுக்கு பரிசளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த சின்னத்திலே 59 பேரும் போட்டியிடுகிறார்கள். அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது பொறுப்பு என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். கூட்டணிகளை நம்பி பலனில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் கடந்த 2014 தனித்து நின்று குஜராத்தின் மோடியா அல்லது தமிழ்நாட்டின் இந்த லேடியா என்று கேட்ட அம்மாவிற்கு வெற்றி தந்தீர்கள். ஆனால் அம்மாவால் ஆட்சி அமைத்திருக்கின்றவர்கள், அம்மாவின் ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மோடி எங்கள் டாடி என்கின்றார். அந்த டாடியை அவரோடு சமரசம் செய்திருந்தால் இன்றைக்கு நாம் தான் இங்கே பதவியில் இருந்திருப்போம். நமது பார்த்திபன் அமைச்சராக இருந்திருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான் எங்களுக்கு பெரிது. ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சந்தர்ப்பவாதத்திற்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல மாட்டோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும், அவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்கின்ற கொள்கை உடையதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலே, அம்மா அவர்கள் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம், வீடு நடை போடுகின்ற இந்த இயக்கம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பார்த்திபன் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை நாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்களை, தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை, விவசாயத்திற்கான திட்டங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். அவை அனைத்தையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாய்ப்பளிக்கின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய பார்த்திபன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றினார். அம்மாவுடன் 33 ஆண்டுகள் இருந்த காரணத்தால்தான் யாரிடமும் எவ்வித சமரசமும் இன்றி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அவர் குறிப்பிட்டார். துரோகத்தை வேரறுத்து தியாகத்தை மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்தார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி, ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நீண்ட போராட்டத்திற்கு பின்பு, சட்ட போராட்டத்திற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் நமக்கு நல்லதொரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கின்றது. பரிசு பெட்டகம் என்கின்ற கிஃப்ட் பேக் சின்னம் நமது அரக்கோணம் தொகுதியில பார்த்திபன் அவர்களின் வெற்றி சின்னமாக கிடைத்திருக்கிறது.
இந்த பரிசு பெட்டகத்திலே தமிழ்நாட்டு மக்கள் 59 தொகுதிகளிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை அம்மாவின் பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. நம்மை சுயேட்சை என்கிறார்கள், பெரிய கட்சி என்கிறார்கள், ஆளுங்கட்சி 20 தொகுதிகளே போட்டியிடுகிறார்கள். பிரதான எதிர்கட்சி திமுக ஆர்கே நகரில் டெபாசிட் இருந்த அந்த கட்சி கூட்டணியில திமுக 20 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. ஆனால் சுயேட்சையாகிய நமக்கு சரித்திர சாதனையாக ஒரே சின்னம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 59 தொகுதிகளிலும் மத்திய சென்னையிலே நமது தோழமை இயக்கமாகிய SDPI வேட்பாளர் அருமை சகோதரர் ஜகலான் பகவி உட்பட அனைவரும் இந்த பரிசு பெட்டக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். ஒரு சுயேட்சை கட்சி என்கிறார்கள், ஆனால் ஒரே சின்னம் நீதிமன்றம் நமக்கு வழங்கி இருக்கின்றது. காரணம், நீதிமன்றத்துக்கு தெரியும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% மேல் நம்மோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்களின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்கின்ற உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எப்படி நீங்கள் ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதில்லை என்கின்ற வரலாற்றை மாற்றி மாபெரும் சரித்திர சாதனையாக என்னை வெற்றி பெற செய்தீர்களோ, அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவியின் வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனது அருமை சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை பார்த்திபன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு கூட்டணி என்ற பெயரிலே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஏமாற்றி வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை. காரணம், அவர்களுக்கு இங்கே செல்வாக்கு இல்லை. பிற மாநிலங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றதால் தமிழ்நாடு அவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றது. நியாயமான நமது கோரிக்கைகள் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற இந்த காலத்திலும் சரி, தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. காரணம், இங்கே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அதனால் இங்கே எம்எல்ஏ எம்பி வர முடியாது என்ற காரணத்தினால் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புள்ள இடங்களுக்கு அரசியல் ரீதியாக முடிவெடுத்து நம்மை ஒதுக்குகிறார்கள். அதனால்தான் 2014 அம்மா அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள். அவர் உயிரோடு இருந்தவரை இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தார். மாணவர்களை பாதிக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை. ஜிஎஸ்டியை வேண்டாம் என்றார். காரணம், வியாபாரிகளும் மக்களும் ஏழை எளிய மக்களும் அதனால் பாதிக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, மாநிலத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று போராடினார்கள். நமது துர்பாக்கியம், அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு ஆட்சியில இருப்பவர்கள் அம்மாவையும் மறந்து விட்டார்கள், தமிழ்நாட்டையும் மறந்து விட்டார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ள மோடியா அல்லது இந்த லேடியா என்று வாக்கு கேட்ட அம்மாவின் வைத்து ஆட்சி அமைத்திருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் மோடியோட பிள்ளைகள் என்கிறார்கள். மோடி எங்கள் டாடி என்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விவசாயி என்று திருவண்ணாமலையில் இன்றைக்கு இந்த முதலமைச்சர் பேசுகிறார். அவர் ஒரு விவசாயியா தான் 8 வழிச்சாலைக்கு நம்ம ஏழை விவசாய பெருங்குடி மக்கள் நிலத்தை எல்லாம் எடுத்துட்டு தொழிற்சாலை வரணும்னா 8 வழிச்சாலை வரணுமா? நல்ல வேலை நீதிமன்றம் தடை இல்லைன்னா 8 வழிச்சாலையை நம்ம தலையிலே போட்டிருப்பாரு அவரு. இப்பயும் பிஜேபி எல்லாம் ஒண்ணு இது இல்ல, மடியில கணம், எங்க மோடி பிடிச்சி உள்ளார போட்டுருவாரோங்கிற பயத்துல எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்க ஜெயிக்க முடியாதுன்னு. மோடி எப்படியாவது நோட்டாவோட அதிக ஓட்டு வாங்கணும் தான் இவங்க எல்லாம் மிரட்டி சேர்த்து வச்சிருக்காரு. பத்தாவது, நேற்று வர பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் தாக்கி பேசிய பாமக இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கு. தேமுதிக அம்மாவையும் இந்த கட்சியையும் நம்ம எப்படி எல்லாம் தாக்கி பேசுறாங்க, எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இதுக்கு பேர் சந்தர்ப்ப ராஜதந்திர கூட்டணியா. இதுக்கு இந்த மாதிரி பித்தலாட்டத்துக்கு பேர் ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரம்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தொண்டர்களையும் மக்களை நம்புகிறோம்.
இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், பைல்வான் கூட்டணி. அவங்க பெரிய தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்களா? முந்தா நாள் வரைக்கும் ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி இல்லையா, சிறு பிள்ளை திறமை இருக்காரா, நேற்று ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டாரா, அவரை தான் பிரதமராக்க போறாங்களா? 2014 வரை அவங்க காங்கிரஸ் கூட்டணி இருந்துட்டு அது தோத்து போயிடும், தேராதுன்னு தெரிஞ்சது விட்டுட்டு உடையாந்தவங்க தான் இவங்க. அது மாதிரி இப்ப தப்பி தவறி அவங்களுக்கு 2-3 சீட்டு கிடைச்சா கூட மோடியோட கூட அவங்க சமரசம் ஆயிடுவாங்க. காரணம், மோடி அவங்க அப்பாவை பார்க்க வர்றாருன்னு லண்டன்ல இருந்து துள்ளி குதிச்சு உடையாந்து வந்தவர் தான் ஸ்டாலின். அது மாதிரி திரு கருணாநிதியோட நினைவு கூட்டத்திற்கு அமித்ஷா வரணும்னு டெல்லியில போய் அவரை காத்திருந்து பார்த்து அழைப்பு கொடுத்து அவர் வர்றேன்னு சொல்லிட்டு இவங்க பேரெல்லாம் பத்திரிகையில போட்டுட்டு கடைசியில் அவர் ஏமாத்திட்டார். காரணம், எல்லா இடத்துலயும் சீட்டு போட்டு வைப்போம், எந்த பக்கம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போயிட்டு கேட்டா ராஜதந்திரம், தமிழ்நாட்டு மக்களின் நலன், எல்லாம் அவங்க வீட்டு மக்களுடைய நலனை தமிழ்நாட்டு மக்கள் நலனுங்கிறாங்க. அவங்க எல்லாம் அமைச்சரா இருந்தப்ப என்ன செஞ்சாங்கன்னு தயவு செய்து எண்ணி பாருங்க. நாங்க ஒன்றியும் மோடியோட சமரசமா இருந்தா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல நாம தான் இருப்போம். நம்ம பார்த்திபன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க மாட்டார், அவர் அமைச்சரா இருந்திருப்பார். நாங்க அது மாதிரி சுயநலத்துக்காக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று வரை சட்ட போராட்டம் நடத்திதான் தேர்தலில் நிக்க கூட நம்மளுக்கு சின்னத்தை பெற முடிஞ்சிச்சு. சுப்ரீம் கோர்ட் கையை விரிச்சிருந்துச்சுன்னா நாங்கெல்லாம் பார்த்திபன் ஒரு சின்னத்துல நிப்பாரு, சோளிங்கர்ல அவரு பெரியவர் மணி ஒரு சின்னத்துல நிப்பாரு, ஆம்பூர் பாலு ஒரு சின்னம், அப்படி நீங்க ஓட்டு போட்டுருவீங்க, அது வேற. இருந்தாலும் ஒரே சின்னம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில 40 பாராளுமன்ற தொகுதியிலும் நமக்கு ஒரே சின்னம் கிடைத்திருக்கிறது. வரலாற்று தீர்ப்பு. இதுவரை இந்திய அரசாங்கத்தின் இந்திய வரலாற்றிலேயே ஒரு சுயேட்சையாக ஒரு 59 பேருக்கு ஒரே சின்னம் கொடுக்கப்பட்டதில்லை. ஆனால் நம் பக்கம் நியாயம் இருப்பகிறார் என்றால் நமக்கு அந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் அருமையான சின்னம். தேர்தல் ஆணையம் இத்தனை நாள் மறுத்தாலும் இன்றைக்கு நல்ல சின்னமாக நமக்கு இந்த கிஃப்ட் பேக் என்கிற பரிசு பெட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். யாரிடமும் எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அம்மா என்கிற இனும்பு பெண்மணியின் உண்மையான பிள்ளைகள் நாங்கள் என்பதை உங்களுக்கு நிரூபித்து வருகிறோம். தமிழ்நாட்டு நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலன்தான் நமக்கு முக்கியமே தவிர வேறு யாரை கண்டும் எதற்கும் பயப்படுவர்கள் அல்ல, சிறைச்சாலையை கண்டு பயப்படுவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் மற்றவர்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பயந்து கொண்டு கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். போலீஸிடம் போன் வந்தாலே கூட்டணியில போய் சில கட்சிகள் கேட்டிருக்கிறது. கேட்டால் சமூக நீதி காவலர். என்ன காவலர்? இந்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு, அதான் அலையன்ஸ். புரியுதா? இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கு, எங்க சினிமா படம் எடுத்தா படத்துல எவ்வளவு தருவீங்கிற மாதிரி கூட்டணிக்கு, அது உங்களுக்கு தெரியும். கேட்டா பெரிய வீராவசனம் பேசுவாங்க. ஆனா அம்மாவோட வழியில அம்மாவுடைய 30 வருஷம் வளர்ந்தவங்க. அதான் சொல்றேன், சிறைச்சாலையில இருந்தாலும் இன்றைக்கு வீர பெண்மணி நாச்சியாராக அங்கே நமது பொதுச்செயலாளர் அமர்ந்திருக்கிறார். தைரியமாக தேர்தலிலே போட்டியிடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். எதற்காகவும் யாருக்காகவும் நாம் பயப்பட போவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை. யாரிடமும் நாம் தேவையற்ற சமரசத்திற்கு என்றைக்கும் செல்ல மாட்டோம். எது ஒன்றிடம் எதிர்த்து நிற்போம் என்பதை நீங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள். வருங்காலத்திலும் தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய மாட்டோம் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் நமது சகோதரர்கள். நமக்குள் ஜாதி மத வேறுபாடு கிடையாது. மதவாதம் இங்கே தலை தூக்க விட மாட்டோம். ஜாதிய சக்திகள் வெறிகளை நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள். ஆனால் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் தேர்தல் நேரத்தில் கூட கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், யாருக்கு வாக்களித்தால் நாட்டுக்கு நல்லது, யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை. எல்லாவற்றையும் அமைதியாக நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள், அமைதி புரட்சி செய்வீர்கள் என்பது தெரியும். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சியையும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியையும் நீங்கள் பரிசு பெட்டியிலே பரிசு
பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒரு வாக்கின் மூலம் தமிழகத்தை தலைநிமிரச் செய்ய முடியும், இந்த துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி, என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள், பதவி சுகத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பார்த்திபன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரக்கோணம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மேல் விசாரம் பகுதியில் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், வாக்கு அரசியலுக்காக சிலர் நம்மிடையே மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் என்றும் அதனை நாம் முறியடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நமது தொப்புள் கொடி உறவான தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக தமிழர்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுத்தது என திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாத ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, இங்கே பெரும்பான்மையாக வசிக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வந்தது. நம்மிடையே எந்த ஒரு மன வேறுபாடும் இன்றி நாம் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒரு சகோதரத்துடன், அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள், அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் இங்கே இன்றைக்கும் என்றைக்கும் வாழ்ந்து வருவோம். ஆனால் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மிடம் பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்றும் சிலர் பிரிவினையை உருவாக்கி கேவலம் வாக்கு வங்கி அரசியலுக்காக எம்எல்ஏ எம்பிக்கள் ஆகி அரசாங்கத்தை கைப்பற்றி மக்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சக்திகள் நம்மிடையே பிரிவினையை தூண்ட பார்க்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் எப்படியோ, ஆனால் தமிழகத்திலே நாம் அனைவரும் என்றைக்கும் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு என்றென்றைக்கும் நாம் ஒற்றுமையாக இருந்து வருகிறோம். வருங்காலத்திலும் இருந்து வர வேண்டும் என்பதுதான் உங்களது சகோதரனாகிய எனது கோரிக்கை. தேர்தலிலே யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தமிழ்நாட்டை, நமது மக்களை பிரிக்கின்ற சூழ்ச்சியாளர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுபோல ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே நம்மை எல்லாம் ஏமாற்றி ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சிலர் அரசியல் செய்கிறார்கள். அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு காவலர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள். இலங்கையிலே நமது தொப்புள் கொடி உறவுகளாகிய இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ் தமிழ் என்று பேசியவர்கள், தமிழை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள், அதுபோல நம்மிடையே மதச்சார்பின்மை என்று சொன்னவர்கள் அங்கே இலங்கையிலே நமது சகோதரர்கள் கொல்லப்பட்ட பொழுது சுயநலத்தோடு ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைதி காத்தார்கள். எப்படியாவது மக்களை பிரித்து ஏமாற்றி இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியின் கோட்பாடு. அது எந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டு தாக்கி பேசுபவன் அல்ல. ஆனால் அதே நேரத்திலே நம்மிடம் பிரிவினையை உருவாக்கி
அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே மீண்டும் அமர்ந்து தங்களது சொந்த நலனை பார்த்துக் கொள்வதற்காக மக்களை பிரிவினையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒருபுறம் ஆளும் கட்சியின் இந்த துரோக கூட்டணி நம்மிடம் மத வேறுபாடுகளை சொல்லி நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். இன்னொரு புறம் இன்னொரு கூட்டணி, நாங்கள் பெரிய கூட்டணி, நாங்கள் ஆட்சி அமைப்போம், மத்தியிலே நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற பார்க்கிறார்கள். வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்களின் உண்மையான சுயரூபம் தெரிய வரும். ஆனால் என்றைக்கும் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று எதிர்த்து நிற்கிற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் கடந்த காலத்திலே பார்த்து வந்திருக்கிறீர்கள். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களிலே 95% பேர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற இயக்கம் இந்த மாபெரும் இயக்கம். இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அழைத்து விட வேண்டும், ஒடுக்கி விட வேண்டும் என்று பல சக்திகள் இன்றைக்கு ஆளும் கட்சிகள் இன்றைக்கு முயற்சியில் இருக்கின்றார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மை நசுக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடன் போராட்டம் நடத்தி எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் நேற்று வரை உச்ச நீதிமன்றத்திலே போராடிதான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு நாங்கள் சின்னத்தை பெற்று வந்திருக்கிறோம். நாங்கள் மாத்திரம் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே பழனிசாமி இருந்திருக்க முடியாது, நாங்கள் தான் இருந்திருப்போம் என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துவிட்டு பார்த்திபன் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்க மாட்டார், அமைச்சராகி இருப்பார். எங்களுக்கு ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சந்தர்ப்பவாதம் செய்ய தெரியாது, அது போன்ற அரசியல் தேவையில்லை. நேர்மையான வழியிலே மக்களை சந்தித்து துணிச்சலோடு வாக்கு கேட்க வேண்டும். வெற்றி தோல்வியை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் என்றைக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இயக்கம். நாம் என்றைக்கும் மக்களை, எல்லா இனத்து மக்களையும் நேரடியாக எந்தவித மனத்திலே அச்சமும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல, உண்மையான அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து வருகிறோம். ஆர்கே நகர் தொகுதியிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது அங்கே அந்த தொகுதி மக்கள் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். அன்றைக்கு நான் தனியாக அம்மாவின் பிள்ளைகளாகிய தொண்டர்களின் பாதுகாப்போடு சுயேட்சையாக புதிய சின்னத்திலே நான் போட்டியிட்ட பொழுது அங்கே அந்த தொகுதி மக்கள் என்னை அரவணைத்து அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம் அவர்களுக்கு தெரிகிறது யார் உண்மையான அம்மாவின் வழியிலே நடக்கக்கூடியவர்கள் என்று. இன்றைக்கு நினைத்தால் சில கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்களை அவரது பெயருக்கும் புகழுக்கும் கலங்க வருகின்ற விதமாக அவரை குற்றம் சாட்டியவர்கள், அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றவர்கள், அவருக்கு சட்டமன்றத்திலே படத்தை திறக்கக்கூடாது என்றவருடன் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தனித்து நின்று போராடி தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து பணியாற்றி வருகிறோம். இன்றைக்கு 16 தொகுதிகளிலே இடைத்தேர்தல் நடக்கிறதே, சோளிங்கர் தொகுதி உட்பட இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அம்மாவின் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை மோடியிடம் அடகு வைத்து விட்டார்கள், ஆட்சியை அடகு வைத்து விட்டார்கள் என்று எதிர்த்து போராடிய காரணத்தினால்தான் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலே மேல்முறையீடு செய்ய சொல்லி பல வழிகளிலே பார்த்திபன் உட்பட அனைத்து சட்டமன்றங்களையும் அவர்கள் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் தேர்தலிலே மக்களை சந்திப்போம் என்று வந்திருக்கிற காரணம், இந்த தேர்தலோடு, இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலோடு இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும். மக்கள் விரும்பாத இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைத்திடுவோம் என்ற உறுதியும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு 39 தொகுதியிலே நாங்கள் போட்டியிட்டாலும் மத்திய சென்னையிலே அருமை சகோதரர் ஜெகலான் பாகவி அவர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். எத்தனையோ இயக்கங்கள் எங்களை தொடர்பு கொண்டாலும்
நாங்கள் அவர்களுக்கு கூட்டணி அமைத்து போட்டியிடுவது ஏதோ இஸ்லாமிய பெருமக்களின் வாக்குகளை பெறுவதற்கு அல்ல. ஆர்கே நகரிலே நாங்கள் தனித்து நின்ற பொழுது எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் அங்கே இஸ்லாம் பேரியக்கங்கள் தான். எஸ்டிபிஐ, தௌஹீத் ஜமாத் மற்றும் தேசிய லீக் போன்ற கட்சிகள் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அங்கே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். அதற்கு மரியாதை செய்கின்ற விதமாக எஸ்டிபிஐ கட்சிக்கு நாங்கள் அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறோம். இது ஏதோ அரசியலுக்காகவோ இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களை, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்களை கவர வேண்டும் என்பதற்காக அல்ல, உணர்வு பூர்வமாக நன்றி விசுவாசத்திற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்பதை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல் காரணத்திற்காக நாங்கள் என்றைக்கும் செயல்பட மாட்டோம். அரசியல் லாபங்களுக்காக செயல்பட மாட்டோம். எங்கள் அம்மாவின் தொண்டர்களின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் செயல்படுகின்ற இயக்கம்தான் அம்மாவின் வழியிலே வருகின்ற, அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு செல்கின்ற இடங்களில் எல்லாம் சிறுபான்மை மக்களும் சரி, பெரும்பான்மை மக்களும் நமக்கு ஆதரவளிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நாங்கள் நடுநிலையோடு எல்லாவற்றையும் அணுகுகிறோம் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான். எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அதில் உள்ள திட்டங்கள் யாவும் ஏதோ ஏசி அறையில உட்கார்ந்து கொண்டு 10 பேர் உருவாக்கியது அல்ல. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வந்து அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களின் தேவைகளை அறிந்து போடப்பட்டதுதான் அந்த தேர்தல் அறிக்கை. குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களின் நலன் கருதி இங்கே வக்ஃபாரிய சொத்துக்களை எல்லாம் கண்டெடுத்து ஏழை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தி தருவோம் என்ற உறுதியை தந்திருக்கின்றோம். அதுபோல இஸ்லாமியர்களுக்கு என்று தனி மருத்துவக் கல்லூரியை அந்த வக்ஃபாரிய சொத்துக்களிலே கைப்பற்றி அவற்றை எல்லாம் சரி செய்து அதனை உருவாக்கி தருவோம் என்ற நல்லெண்ணத்தோடு அதை அமைத்திருக்கின்றோம். அதுபோல தலித்தாக இருந்து கிறிஸ்துவராக மாறியவர்களுக்கு அவர்களின் ஏற்கனவே இந்த சலுகைகள் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு தலித்தாக இருந்த பொழுது இருக்கின்ற அத்தனை சலுகைகளும் கிடைப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் செய்வோம் என்று உறுதி தந்திருக்கின்றோம். இதுபோல விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வியாபாரிகளுக்கு என அனைத்து பிரிவினருக்கும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து ஊழியர்களின் நலனை பாதுகாக்கின்ற திட்டங்களை செய்திருக்கின்றோம். நமது வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகளின் முக்கிய பிரச்சனையாக இருப்பது அதன் கழிவுகளை நிர்வகிப்பதுதான். இந்த கழிவுகள் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட பின் வெளியேற்றப்படுவதை உறுதி செய்ய நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியையும் அந்த தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறோம். இதுபோல அந்தந்த பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழகத்திலே ஒரு தலைநிமிர்ந்த ஆட்சியையும் உண்மையான மக்களாட்சியும் கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்கள் வீட்டு பிள்ளை பார்த்திபன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, எழுச்சியோடு இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. தமிழகத்தை வென்றிருக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதனோடு சேர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளுக்கும் ஒரு முடிவு கட்டுகின்ற விதமாக 18 சட்டமன்ற தொகுதிகளிலே இடைத்தேர்தலும் வருகிறது. இது ஒரு மினி சட்டமன்ற இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல். காரணம், இந்த இடைத்தேர்தலிலே 8 தொகுதிகளிலே வெல்லவில்லை என்றால் மோடி அல்ல,
அவரது டாடி அல்ல. அவர்களுக்கெல்லாம் டாடி வந்தால் கூட இவர்களை காப்பாற்ற முடியாது. இவர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் துரோகிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் என அங்கு வெற்றி பெற செய்தார்கள். அவர்கள் எடுத்த சபதம் நிறைவேறுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த துரோகிகளையும், தமிழகத்தை நீண்ட நாட்களாக ஏமாற்றி வருகின்ற எதிரிகளையும் நீங்கள் ஒரே வாக்கின் மூலம் தோற்கடிக்கப் போகிறீர்கள். இங்கே சில வேட்பாளர்கள் போன முறை மோடியின் முகமுடியை போட்டுக் கொண்டு வந்தார்கள். இந்த முறை இந்த துரோகியுடன் சேர்ந்து கொண்டு அம்மா அவர்கள் இருந்தவரை அனுமதிக்கப்படாத அந்த சில நபர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு துரோகிகளுடன் சேர்ந்து கொண்டு இரட்டை இலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இரட்டை இலையின் பின்னே மோடி இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த அமைச்சர்களுக்கு டாடி இன்றைக்கு மோடிதான் என்பது அவர்களே சொல்லிவிட்டார்கள். அம்மாவின் கட்சி இது, புரட்சி தலைவர் கண்ட கட்சி இது. நாம் எல்லாம் நகை நட்டுகளை, சொத்துக்களை அடகு வைத்து பார்த்திருக்கிறோம். ஆட்சியையே, கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள் இந்த படுபாவிகள். அதுவும் அம்மா அவர்கள் 89 தலைமை தாங்கியதிலிருந்து கடைசி காலம் வரை அனுமதிக்காத சில பேர்கள் இன்றைக்கு இரட்டை இலையை தூக்கி கொண்டு வந்து நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த தேர்தலோடு. அதுபோல இன்னொரு வேட்பாளர் தனது பிள்ளையே தத்து கொடுத்ததாக சொல்கிறார். தத்து கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அந்த தத்து பிள்ளைக்கு போய்விடும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆட்சியில் இல்லாத போது பிரியாணி கடைகள் உடைக்கப்படுகின்றன, பியூட்டி பார்லர்கள் உடைக்கப்படுகின்றன, டீ கடைகள் காணாமல் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளாக மக்கள் இவர்களை ஆட்சி கட்டலுக்கு அருகிலே தமிழகத்திலும் அனுமதிக்கவில்லை. 1996 2014 வரை மத்தியிலே ஆட்சி கட்டு சுவை கண்டவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு இல்லாமல் அலைகழிக்கிறார்கள். அவர்கள் மோடியின் பக்கம் செல்வதா அல்லது ராகுலின் பக்கம் செல்வதா என்று தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ராகுலுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்று அவர் பின்னால் நிற்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அவர்கள் அடுத்த நிமிடமே மோடியின் பக்கம் ஓடிவிடுவார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம் அவர்களின் வரலாறு அப்படி. 99 பாஜகவுடன் கூட்டணியிலே இருந்தவர்கள் 2004 டவுன் பஸ்ஸிலே இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுவது போல எளிதாக காங்கிரஸ் வண்டியில் ஏறியவர்கள். 10 ஆண்டுகள் காங்கிரசிலே அட்டையாக ஒட்டிக்கொண்டு உறிஞ்சியவர்கள் அதை காங்கிரஸ் தேராது என்றதும் விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு 4 மாநிலங்களிலே ஏதோ காங்கிரஸ் பக்கம் அலையடித்ததும் இது முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்ற பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறாரே, அவரோட தந்தையார் என்ன சொன்னார்? புரட்சி தலைவர் உயிரோடையே இல்லை, அவர் இன்றைக்கு முதல்வராக வர முடியாது என்றார். ஆனால் புரட்சி தலைவர் இருக்கிறார் என்று மக்கள் நம்பியதால் மாற்றிக்கொண்டார் அவருடைய வேஷத்தை. எனது அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வந்ததும் அவரிடம் முதல்வர் பதவியை தந்து விடுகிறேன், அதுவரை என்னை முதல்வராக்குங்கள் என்றெல்லாம் வேஷம் போட்டார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். தமிழை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள். அங்கே இலங்கையிலே நமது தமிழ் சொந்தங்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பொழுது சுயநலத்திற்காக வாய்மூடி நின்றார்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால், வேலூரிலே வாழ்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நன்கு அரசியல் அறிவு உள்ளவர்கள், எதையும் உற்று நோக்குபவர்கள். நீங்கள் தப்பு தவறி டெல்லியிலே பிரதமராக வேட்பாளர் வைத்திருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்தால் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விவசாயிகளை வதைக்கின்ற மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற நீட் தேர்வு திட்டமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இங்கே தமிழகத்திலே அனுமதிக்க அவர்கள் கதவை திறந்து விடுவார்கள்.
இன்றைக்கு மீத்தேன் திட்டம் வருவதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் என்பது தெரியும். அதனால்தான் அங்கே சோழமண்டலத்திலே டெல்டா பகுதியிலே திருவாரூரிலே இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது அதை வேண்டாம் என்று சுப்ரீம் கோர்ட் வாசல் படியிலே போய் நின்றார்கள். இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஏதோ தத்து கொடுத்து விட்டார்கள் என்று ஏமாந்தீர்கள் என்றால் உங்களது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். காரணம், தத்து கொடுத்த பிள்ளைக்குத்தான் நீங்கள், தத்தெடுத்த பிள்ளைக்குத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகளாக 7 ஆண்டுகளாக பதவி இல்லாமல் அவர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஏதாவது பதவி கிடைத்தால் நாடு சுருட்டப்படும். இன்றைக்கு இந்த துரோக ஆட்சியாளர்களை தாண்டி தமிழகத்தை விட்டு விடுவார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமது தமிழகத்தின் நலனை காக்கவும், தமிழகம் தலை நிமிரவும், மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த மாபெரும் இயக்கம் சின்னம் கிடைக்க கூட இந்த துரோகிகளுடன் போராடி நீதிமன்றம் மூலம்தான், உச்ச நீதிமன்றம் மூலம்தான் நாம் சின்னம் பெற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே ஒரு இயக்கம் 59 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துகின்ற இயக்கம் இன்றைக்கு சுயேட்சை என்று சொல்லப்படுகிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத இடங்களே இல்லை, ஊர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு அம்மா அவர்கள் எப்படி 2014 40 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு 37 வெற்றி பெற்றார்களோ, அதுபோல நமது கூட்டணி இயக்கமாகிய எஸ்டிபியையும் நமது வெற்றி சின்னமாகிய கிட்பேக் என்கிற பரிசு பெட்டகத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இது ஏதோ தேர்தலுக்காக ஏற்பட்ட கூட்டணி அல்ல. ஆர்கே நகரிலே நான் தனித்து நின்ற பொழுது நமக்கு தோள் கொடுத்தவர்கள். அந்த விசுவாசத்திற்காக அவர்களுடன் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் சிலிண்டர் சின்னத்திலே நின்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் நமது சின்னமாகிய வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திலேயே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது உணர்வுபூர்வமான கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. தமிழ்நாட்டின் நலனுக்காக நம்மிடையே பிரிவினை தூண்டுகின்ற யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கான கூட்டணி. நம்மிடையே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரிவினை கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மா அவர்களால் வகுக்கப்பட்ட திட்டங்களின் வழியிலே வருகின்ற இயக்கம். தமிழகத்தின் நலனுக்காக யாரிடமும் நாங்கள் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம். பதவி அதிகாரத்திற்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலனும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதால் நேற்று வரை நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே போராடித்தான் நாம் சின்னம் கூட பெறுகின்ற நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன்களை யாருக்காகவும் யாரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, நமது வேலூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர், உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயப்பட்டவர், மூத்த அரசியல்வாதி அருமை சகோதரர் பாண்டுரங்கன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, எழுச்சியோடு இங்கே பிறைய பெறுந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்மா அவர்கள் 2014 குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று வாக்கு கேட்டார்கள். அவரை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள்.
இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டு நலனுக்காக அம்மா அவர்கள் உழைத்தார்கள். 2016 அவரை மீண்டும் முதல்வராக்கினீர்கள். ஆனால் அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் மோடியை எங்கள் டாடி என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நகை நட்டுகளை சொத்துக்களை அடகு வைத்துதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்சியை ஒரு ஆட்சியையே அடகு வைத்திருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. காரணம், மடியிலே கனம் உள்ளதால் இந்த 33 பேரும் அவரை சேர்ந்த கைத்தடிகளும் சேர்ந்து ஒரு சுயநலத்தோடு இந்த தமிழகத்தை இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள். இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாகும். அதுபோல கொள்கை கூட்டணி என்று சொல்லி நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக தலைமையிலான கூட்டணியும் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அவர்கள்? 99 ஏன் 96 மத்தியிலே ஆட்சியிலே இருந்தவர்கள் 2014 வரை தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்களது சொத்து சுகத்தை பெருக்கிக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால்தான் 2011 தூக்கி எறியப்பட்டவர்கள் இன்று வரை ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 2014 அவர்கள் அடைந்த படுதோல்வி இன்றைக்கு அவர்கள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட வேண்டும், மத்தியிலே ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற போதிலும் இன்றைக்கு அவர்களுடைய அராஜகம் தமிழ்நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது இவர்கள் வாளை சுருட்டி கொண்டு இருந்தார்கள். இந்த துரோகிகளின் ஆட்சியிலே அவர்களோடு 60-40 கூட்டணி வைத்துக் கொண்டு கான்ட்ராக்டுகள் எல்லாம் இன்றைக்கு திமுக காரர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இங்கே ஒரு வேட்பாளரை அவரது தந்தையார் மக்களுக்காக தத்து கொடுத்து விட்டதாக சொல்கிறார். தத்து பிள்ளையாக நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களது சொத்து சுகம் எல்லாம் பறிபோய்விடும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்பதால் அவர்கள் அராஜகம் பிடித்து போகின்ற பிரியாணி கடைகளையும் டீ கடைகளையும் அதுபோல அழகு சாதன நிலையங்களையும் கூட இன்றைக்கு சூறையாடுகிறார்கள். நீங்கள் மாத்திரம் தவறி தத்து எடுத்தீர்கள் என்றால் உங்களது கோவணம் கூட களவாடப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பேச்சு சாதுரியத்தால் தமிழ்நாட்டை 40-50 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்தவர்கள் இப்பொழுது அவர்களின் போக்கு மக்களுக்கு புரிந்துவிட்டதால் அவர்கள் என்னதான் நாங்கள் சமதர்ம கூட்டணி, நாங்கள் மத நல்லிணக்க கூட்டணி, நாங்கள் செக்குலர் கூட்டணி என்றெல்லாம் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தவறி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தால் மோடியோடு கூட ஓடி போய் விடுவார்கள் என்பதை, பதவிக்காக எதையும் செய்வார்கள். கேட்டால் இது ராஜதந்திரம் என்பார்கள். அவர்கள் நல்லவர்கள் அல்ல, வல்லவர்கள் மாத்திரம்தான். வல்லவர்கள் என்றால் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற இந்த 2 கூட்டணிகளையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். உங்களை ஏமாற்றி எப்படியாவது பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் தங்கள் சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு பதவி இல்லாமல் பித்து பிடித்து அலைகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். மக்களை யாராவது வேட்பாளரை உங்களுக்கு தத்து கொடுத்து விட்டேன் என்று சொல்வார்களா? காரணம், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நான் பறிமுதல் செய்ய போகிறேன் என்பதைத்தான் அவர்கள் இப்படி சூசகமாக அவர்கள் பாணியிலே ராஜதந்திரமாக சொல்கிறார்கள். தயவு செய்து ஏமாந்து விடாமல் தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சி மலர, தமிழ்நாட்டிலே ஜாதி மத பேதமற்ற உண்மையான மத நல்லிணக்க ஆட்சி உருவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பார்த்திபன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் மனதில் பதிந்துள்ள பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.
கேவி குப்பத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழகம் எங்கும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அம்மாவால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அம்மாவிற்கு துரோகம் செய்கின்ற விதமாக இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களுடனும் அவரது படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்றெல்லாம் பேசியவர்களோடு நீதிமன்றம் வரை சென்று நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று வழக்கு போட்டவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2014 குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது நிர்வாகத்தில் சிறந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று கேட்டு உங்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தார்கள். 37 தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து 2016 ஆட்சி பொறுப்பிலே வந்து தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டத்தை தீட்டி தந்தார்கள். அவரது ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் மோடியின் பிள்ளைகள், மோடி எங்களுக்கு டேடி என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய மாநில கூட்டணிகளை, துரோக கூட்டணிகளை முறியடிக்கவும், அதுபோல இன்னொரு கூட்டணி, நாங்கள் பலமான கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, பயில்வான் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே தமிழகத்தை ஆட்சி செய்த போதும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவை ஆட்சி செய்த போதும் ஆட்சி செய்கின்ற போதும் என்ற தமிழ்நாட்டின் நலனிலே அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாதவர்கள் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டன. நமது பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய மக்களை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதுபோல ஏழை எளிய மாணவ மாணவிகளை பாதிக்கின்ற நீட் தேர்வு போன்றவற்றிலே அம்மா அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வெளிநாட்டு முதலாளிகளை இங்கே தொழில் செய்ய அனுமதித்து விவசாயத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழகத்தை பாலைவனமாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது போன்ற மக்கள் விரோத செயல்களிலே ஈடுபடுபவர்களை, தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பவர்களை, அந்த கூட்டணிகளை முறியடித்து அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து, உங்கள் தொகுதியிலே, வேலூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர், உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர், 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர், புரட்சி தலைவர் காலத்திலேயே மாதனூர் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், அம்மா அவர்கள் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், எல்லோருடன் அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர். அந்த அனுபவமாக்க பெரியவரை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதை நீங்கள் இந்த கிஃப்ட் பேக் என்கின்ற பரிசு பெட்டியிலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாபெரும் இயக்கம் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற இயக்கம், 19 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்ற இயக்கம் இன்றைக்கு சுயேட்சை என்று நமது எதிரிகளின் சூழ்ச்சியால் நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சின்னத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுயேட்சைகள் என்றாலும் நாம் அனைவரும் ஒரே சின்னத்தை பெற்றிருக்கிறோம். இந்திய வரலாற்றிலே இதுபோல ஒரு சுயேட்சை என்று சொல்பவர்கள் 59 பேருக்கு ஒரே சின்னம் கிடைத்ததாக வரலாறு இல்லை. இது அரசியலிலே வளராது. எப்படி ஆர்கே நகரிலே ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்தார்களோ, அதுபோல அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த சுயேட்சைகளை மாபெரும் வெற்றி பெற செய்து இந்தியாவின் பிரதமரை சுயேட்சைகள் சேர்ந்துதான் தீர்மானித்தார்கள் என்பதை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் பரிசு பெட்டி என்கிற பரிசு பெட்டகம். நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டிய பரிசு, உங்களுக்காக உழைத்திட வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலே அருமை பெரியவர் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான்.
உங்களுக்காக உழைத்திட அவர் காத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இங்கே வந்து உங்களிடம் உங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் தத்து பிள்ளை என்றெல்லாம் சொல்லி உங்கள் சொத்துக்களை சூறையாடி விடுவார்கள். வேறு சிலர் தேர்தலுக்கு தேர்தல் இங்கு வந்து முன்பு பாரதிய ஜனதா கட்சியில நின்றவர்கள் இன்றைக்கு அந்த முகமுடையை போட்டுக்கொண்டு இரட்டை இலை என்கிற சின்னம் இன்றைக்கு தோல்வி சின்னமாகிவிட்டது. அம்மாவும் புரட்சி தலைவரும் வைத்திருந்த பொழுதுதான் வெற்றி சின்னம், இன்றைக்கு அது தோல்வி சின்னம் என்பதை அம்மாவின் தொகுதியிலேயே நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெற்றை இலை சின்னத்தை வைத்திருப்பவர்கள் மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த துரோகிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு, நமது பரிசு பெட்டியிலே அளிக்கின்ற வாக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது என்பதை எண்ணி பார்த்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் பாராளுமன்ற தொகுதி, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றின் வேட்பாளர்கள், பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் அருமை பெரியவர் பாண்டரங்கன் அவர்களுக்கும், நமது அருமை சகோதரி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களுக்கும் நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டி சின்னத்திலே, குட் பேக் சின்னத்திலே வாக்கு அளித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் எவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்கள் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த துரோக கும்பலுடன் இருந்திருக்கலாம். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நான் இருப்பேன் என்று நம்மோடு அவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களால் கொடுக்கப்பட்ட அம்மா அவர்களின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த துரோகிகள் அம்மா அவர்கள் எதிர்த்த அனைத்து திட்டங்களையும் இன்றைக்கு தமிழகத்திலே அனுமதிக்கிறார்கள். மோடியா அல்லது இந்த லேடியா என்று உங்களை கேட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றார் அம்மா. ஆனால் அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு போலியாக கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அம்மாவின் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள், மோடி எங்கள் டாடி என்று சொல்கின்ற அளவிற்கு ஆட்சி அதிகாரம் அவர்கள் கண்ணை மறைக்கின்றது. நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மத்திய மாநில துரோகிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற துரோகிகளுக்கு நீங்கள் அடிக்கின்ற கொடுக்கின்ற மரண அடி என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆனது மற்றொரு கூட்டணி, அந்த கூட்டணியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிவதில்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை ஜாலத்திலே கெட்டிக்காரர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மெய்யாக்கக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள். ஆனால் அவர்களது வித்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் 2011 முடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால்தான் இன்று வரை ஆட்சி பக்கம் அவர்கள் வர முடியவில்லை. அதுபோல அவர்களால் பாராளுமன்ற தேர்தலிலும் கடந்த முறை வெற்றி பெற முடியவில்லை. எப்படியாவது பதவி சுகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு இது ஒரு மத நல்லிணக்க கூட்டணி, நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்ற வருவார்கள். தங்கள் வேட்பாளரை, குழந்தையை, பையனை தத்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். தத்து பிள்ளை உங்களது சொத்தை எல்லாம் சுரண்டிவிட்டு சென்றுவிடும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்காக உண்மையாக உழைக்க இருக்கின்ற நமது பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் பாண்டுரங்கன் அவர்களையும், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரி
ஜெயந்தி பத்மநாபன் அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்ற பெருமையை பெற வேண்டும். இன்றைக்கு நாம் தேர்தல் அறிக்கையிலே 21 சட்டமன்ற தொகுதிகளுக்காக தனியான அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அதில் நமது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு பேரணாம்பட்டு ஒன்றியம் பத்தியப்பள்ளி அணை திட்டம் நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் உள்ளது. அத்திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் நகராட்சியின் காமராஜர் பாலத்திற்கு இடையாக கங்கையம்மன் கோயில் அருகில் மேம்பாலம் அமைக்கப்படும். பேரணாம்பட்டு ஒன்றியம் கைலாசகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மலைப்பாதை சீரமைப்பு செய்யப்படும். பேரணாம்பட்டு ஒன்றிய நரியம்பட்டு மலட்டு ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டும் பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளது. அந்த பணியை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் ஒன்றியம் கொட்டாரமோடு கவுண்டில்ய மகாநதியில் மேம்பாலம் அமைக்கப்படும். குடியாத்தம் தொகுதியில் அரசு மகளிர் கல்லூரியும் சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைய நடவடிக்கை எடுக்கப்படும். பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தத்தில் குடிசை மாற்று வாரியம் மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். லுங்கி நெசவாளர்களின் நலனுக்கென டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கப்படும் போன்ற கோரிக்கைகள் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் வரப்போகின்ற அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்கள் மூலம் நாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் கிஃப்ட் பேக் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும், உங்களுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களின் ஆர்வமும் ஆதரவும் எங்களை மேய்ச்சியில் இருக்க வைக்கின்றது. நிச்சயம் நமது அன்பு சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களை முன்னாள் அமைச்சர் பாண்டரேகன் அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக திரு பாண்டரங்கன் அவர்களையும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களையும் நீங்கள் இந்த பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். உங்கள் பகுதியின் பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன். இங்கு உள்ள பேருந்து நிலையத்தை இங்கு உள்ள மக்கள் யாரும் இங்கிருந்து மாற்ற வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் இதை மாற்றி விடுவோம் என்கிறார்கள். இந்த தேர்தல் முடிகின்ற பொழுது இந்த ஆட்சியும் முடிந்துவிடும். காரணம், 19 தொகுதி இடைத்தேர்தலிலே 8 தொகுதியிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி மோடி அல்ல, அவங்க தாடி வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது. அதனால் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க உங்கள் நமது பகுதியை போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியால் எத்தனை இன்னல்களை அனுபவித்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சின்னம் கூட கிடைக்காமல் இந்த மாபெரும் இயக்கம் இதுவரை யாரும் கேட்டிராத அளவு உச்ச நீதிமன்றத்திலே சென்று தீர்ப்பை பெறுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால்தான் சொல்கிறேன், இங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களும், அவர்கள் இந்துக்களானாலும் சரி, இஸ்லாமியர்கள் ஆனாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரின் பிரச்சனையும் நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். நிச்சயம் உங்களுக்காக ஒரு ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்கிட மத்தியிலே ஆள்கின்றவர்களையும் மாநிலத்திலே ஆள்கின்றவர்களையும் துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வருவோம். தமிழகத்தின் எதிரிகள் நாகவன்மையால் சாதுரியத்தால் நம்மை ஏமாற்ற பார்க்கின்றவர்களையும் நீங்கள் நிச்சயம் புறமுதிட்டு ஓடச் செய்வீர்கள் என்பது தெரியும். அந்த துரோகிகளை, நமது எதிரிகளை வீழ்த்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி, பரிசு பெட்டகம், கிஃப்ட் பேக் என்பது உங்களுக்கு தெரியும். காலத்தின் அருமை கருதி நான் இத்துடன்
நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்கள் மூலம் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். இங்கு உங்களது கோரிக்கை என்பது அது எங்களது கோரிக்கை, அதை நிறைவேற்றி தருவோம். நிச்சயம் நமது ஆட்சி அமைந்தவுடன் உங்களது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கோரி நமது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கென்று தனி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியும். அவற்றில் சொன்னவற்றை அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என்றும் சொல்லி காலத்தின் அருமை கருதி எனக்கு விடை கொடுக்குமாறு உங்களை கேட்டு, வெற்றி விழாவிற்கு நிச்சயம் இங்கே வந்து நான் உங்களுடன் அதிக நேரம் பேசிவிட்டு செல்வேன் என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. தமிழகத்தை வென்றிருக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதனோடு சேர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளுக்கும் ஒரு முடிவு கட்டுகின்ற விதமாக 18 சட்டமன்ற தொகுதிகளிலே இடைத்தேர்தலும் வருகிறது. இது ஒரு மினி சட்டமன்ற இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல். காரணம், இந்த இடைத்தேர்தலிலே 8 தொகுதிகளிலே வெல்லவில்லை என்றால் மோடி அல்ல, அவரது டாடி அல்ல, அவர்களுக்கெல்லாம் டாடி வந்தால் கூட இவர்களை காப்பாற்ற முடியாது. இவர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் துரோகிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் என அங்கு வெற்றி பெற செய்தார்கள். அவர்கள் எடுத்த சபதம் நிறைவேறுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த துரோகிகளையும், தமிழகத்தை நீண்ட நாட்களாக ஏமாற்றி வருகின்ற எதிரிகளையும் நீங்கள் ஒரே வாக்கின் மூலம் தோற்கடிக்கப் போகிறீர்கள். இங்கே சில வேட்பாளர்கள் போன முறை மோடியின் முகமுடியை போட்டுக் கொண்டு வந்தார்கள். இந்த முறை இந்த துரோகியுடன் சேர்ந்து கொண்டு அம்மா அவர்கள் இருந்தவரை அனுமதிக்கப்படாத அந்த சில நபர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு துரோகிகளுடன் சேர்ந்து கொண்டு இரட்டை இலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இரட்டை இலையின் பின்னே மோடி இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த அமைச்சர்களுக்கு டாடி இன்றைக்கு மோடிதான் என்பது அவர்களே சொல்லிவிட்டார்கள். அம்மாவின் கட்சி இது, புரட்சி தலைவர் கண்ட கட்சி இது. நாம் எல்லாம் நகை நட்டுகளை, சொத்துக்களை அடகு வைத்து பார்த்திருக்கிறோம். ஆட்சியையே, கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள் இந்த படுபாவிகள். அதுவும் அம்மா அவர்கள் 89 தலைமை தாங்கியதிலிருந்து கடைசி காலம் வரை அனுமதிக்காத சில பேர்கள் இன்றைக்கு இரட்டை இலையை தூக்கி கொண்டு வந்து நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த தேர்தலோடு. அதுபோல இன்னொரு வேட்பாளர் தனது பிள்ளையே தத்து கொடுத்ததாக சொல்கிறார். தத்து கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அந்த தத்து பிள்ளைக்கு போய்விடும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆட்சியில் இல்லாத போது பிரியாணி கடைகள் உடைக்கப்படுகின்றன, பியூட்டி பார்லர்கள் உடைக்கப்படுகின்றன, டீ கடைகள் காணாமல் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளாக மக்கள் இவர்களை ஆட்சி கட்டலுக்கு அருகிலே தமிழகத்திலும் அனுமதிக்கவில்லை. 1996 2014 வரை மத்தியிலே ஆட்சி கட்டு சுவை கண்டவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு இல்லாமல் அலைகழிக்கிறார்கள். அவர்கள் மோடியின் பக்கம் செல்வதா அல்லது ராகுலின் பக்கம் செல்வதா என்று தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ராகுலுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்று அவர் பின்னால் நிற்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அவர்கள் அடுத்த நிமிடமே மோடியின் பக்கம் ஓடி விடுவார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், அவர்களது வரலாறு அப்படி. 99 பாஜகவுடன் கூட்டணியிலே இருந்தவர்கள் 2004
டவுன் பஸ்ஸில் இந்த பஸ்ஸிலிருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுவது போல எளிதாக காங்கிரஸ் வண்டியில் ஏறியவர்கள் 10 ஆண்டுகள் காங்கிரசிலே அட்டையாக ஒட்டி கொண்டு உறிஞ்சியவர்கள் அதை காங்கிரஸ் சேராது என்றதும் விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு 4 மாநிலங்களிலே ஏதோ காங்கிரஸ் பக்கம் அலையடைத்ததும் இது முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்ற பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறாரே, அவரோட தந்தையார் என்ன சொன்னார்? புரட்சி தலைவர் உயிரோடையே இல்லை, அவர் இன்றைக்கு முதல்வராக வர முடியாது என்றார். ஆனால் புரட்சி தலைவர் இருக்கிறார் என்று மக்கள் நம்பியதால் மாற்றிக்கொண்டார் அவருடைய வேஷத்தை. எனது அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வந்ததும் அவரிடம் முதல்வர் பதவியை தந்து விடுகிறேன், அதுவரை என்னை முதல்வராக்குங்கள் என்றெல்லாம் வேஷம் போட்டார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். தமிழை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள். அங்கே இலங்கையிலே நமது தமிழ் சொந்தங்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பொழுது சுயநலத்திற்காக வாய்மூடி நின்றார்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால், வேலூரிலே வாழ்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நன்கு அரசியல் அறிவு உள்ளவர்கள், எதையும் உற்று நோக்குபவர்கள். நீங்கள் தப்பு தவறி டெல்லியிலே பிரதமராக வேட்பாளர் வைத்திருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்தால் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விவசாயிகளை வதைக்கின்ற மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற நீட் தேர்வு திட்டமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இங்கே தமிழகத்திலே அனுமதிக்க அவர்கள் கதவை திறந்து விடுவார்கள். இன்றைக்கு மீத்தேன் திட்டம் வருவதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் என்பது தெரியும். அதனால்தான் அங்கே சோழமண்டலத்திலே டெல்டா பகுதியிலே திருவாரூரிலே இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது அதை வேண்டாம் என்று சுப்ரீம் கோர்ட் வாசல் படியிலே போய் நின்றார்கள். இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஏதோ தத்து கொடுத்து விட்டார்கள் என்று ஏமாந்தீர்கள் என்றால் உங்களது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். காரணம், தத்து கொடுத்த பிள்ளைக்குத்தான் நீங்கள், தத்தெடுத்த பிள்ளைக்குத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகளாக 7 ஆண்டுகளாக பதவி இல்லாமல் அவர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஏதாவது பதவி கிடைத்தால் நாடு சுருட்டப்படும். இன்றைக்கு இந்த துரோக ஆட்சியாளர்களை தாண்டி தமிழகத்தை விட்டு விடுவார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமது தமிழகத்தின் நலனை காக்கவும், தமிழகம் தலை நிமிரவும், மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த மாபெரும் இயக்கம் சின்னம் கிடைக்க கூட இந்த துரோகிகளுடன் போராடி நீதிமன்றம் மூலம்தான், உச்ச நீதிமன்றம் மூலம்தான் நாம் சின்னம் பெற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே ஒரு இயக்கம் 59 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துகின்ற இயக்கம் இன்றைக்கு சுயேட்சை என்று சொல்லப்படுகிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத இடங்களே இல்லை, ஊர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு அம்மா அவர்கள் எப்படி 2014 40 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு 37 வெற்றி பெற்றார்களோ, அதுபோல நமது கூட்டணி இயக்கமாகிய எஸ்டிபியையும் நமது வெற்றி சின்னமாகிய கிட்பேக் என்கிற பரிசு பெட்டகத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இது ஏதோ தேர்தலுக்காக ஏற்பட்ட கூட்டணி அல்ல. ஆர்கே நகரிலே நான் தனித்து நின்ற பொழுது நமக்கு தோள் கொடுத்தவர்கள். அந்த விசுவாசத்திற்காக அவர்களுடன் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் சிலிண்டர் சின்னத்திலே நின்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் நமது சின்னமாகிய வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திலேயே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது உணர்வுபூர்வமான கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. தமிழ்நாட்டின் நலனுக்காக நம்மிடையே பிரிவினை தூண்டுகின்ற யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கான கூட்டணி. நம்மிடையே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரிவினை கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மா அவர்களால் வகுக்கப்பட்ட திட்டங்களின் வழியிலே வருகின்ற இயக்கம். தமிழகத்தின் நலனுக்காக யாரிடமும் நாங்கள் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம். பதவி அதிகாரத்திற்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலனும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதால் நேற்று வரை நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே போராடித்தான் நாம் சின்னம் கூட பெறுகின்ற நிலைமை இருக்கிறது.
தமிழ்நாட்டு நலன்களை யாருக்காகவும் யாரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு நமது வேலூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர், உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயப்பட்டவர், மூத்த அரசியல்வாதி அருமை சகோதரர் பாண்டுரங்கன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து மாதனூர், வாணியம்பாடி பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் கூடியிருந்த பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார்.